ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆம், இந்த 29வது சீசனில் இப்போ நம்ம மரபணு மாற்றுப் பயிர்கள் சார்ந்த விஷயங்களை 5 எபிசோடாக பார்க்குறதா சொல்லியிருந்தோம். அறிமுகமாக நானும் சென்னையில் இருந்த ராமாவங்களும் பேசியிருந்தோம். அதைத் தொடர்ந்து இந்த மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பங்கு பெற்ற ஆம், போராட்டங்களில் அரசோட பேச்சுவார்த்தையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல மக்கள் இயக்கமாக மாறினதில் கல்வி நிலையங்களோட இணைஞ்சு வேலை செஞ்சதில் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அதில் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்ட ஒருங்கிணைப்பாளர்கள், விவசாயிகள், விவசாய அமைப்புகள், அப்படி நிறைய ஒ விஷயங்கள் அதில் இருக்குது. அந்த வகையில் இப்போ தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட்டும் இந்திய கான்டெக்ஸ்ட்லையும் ரெண்டுமே அம், என்ன சொல்கிறது, 2 டெக்கேட்ஸாக 2 டெக்கேட்ஸாக அதை தொடர்ச்சியாக அந்த அரசியலை பார்த்து கொண்டும் அந்த காலத்தில் வேலை செய்யக்கூடிய நமக்கு நிறைய அறிமுகமான நம்ம அரசூர் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமசாமி செல்வம்னு இருப்பாப்புல சோஷியல் மீடியாவில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆகையால் அவரோட இந்த மரபணு மாற்றுப் பயிர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 23 ஆண்டு கால போராட்டம், 25னே சொல்லலாம், 2002 அந்த 23 ஆண்டு கால தமிழக போராட்ட வரலாறு மற்றும் அதில் சார்ந்த அதை எப்படி மக்களை கல்வி கொடுத்தாங்க, விழிப்புணர்வு எப்படி செஞ்சாங்க, மக்கள் இயக்கணமாக எப்படி மாறினாங்க, அரசோட நடந்த நெகோசியேஷன், அரசு நம்மக்கிட்ட சொன்ன வாக்குறுதிகள் என்ன, நிறைவேற்றுறது என்ன, நிறைய விஷயங்களை நம்ம உரையாட போகிறோம். ஆனால் வணக்கங்கண்ணா. வணக்கம். ராட்டை நாயர்களுக்கு மாலை வணக்கம். வணக்கம் வணக்கம். இது வந்து ஒரு உலகளாவிய பிரச்சனை ஜிஎம்ஓ. அதில் தேசிய அளவுலையும் சரி மாநில அளவிலும் சரி நீங்கள் வந்து தொடர்ச்சியான அதில் பங்கு பெறக்கூடிய ஆள், ஒருங்கிணைப்பாளராகவும் சரி, மக்களை விழிப்புணர்வு செய்வதில் போராட்ட களங்களில் முன்னின்று செயல்படக்கூடியவங்களில் நீங்கள் 20 ஆண்டுகளாக நீங்களும் அந்த வேலையில் இருக்கிறதுனால இந்த தமிழக கான்டெக்ஸ்டில் தமிழ்நாட்டுடைய எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களில் இந்த மரபணு மாற்றுப் பெயர்கள் எப்படி தேசிய அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கோ அல்லது மக்களுக்கோ ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு போராட்ட வடிவமாக இருந்ததுன்னு அந்த வரலாறு நம்ம பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த வரலாறும் நீங்கள் தொடர்ச்சியாக இப்போது இந்த ஜிஎம்னு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தொடர்ச்சியாக எழுதுறது அறிவியல் பூர்வமான கேள்விக்கு உட்படுத்தக்கூடியது. நம்ம வந்து வெறுமனே போய் இல்லாமல் தொழில்நுட்பத்தை தான் நம்ம இருக்கோம், அறிவில் எதுக்கிறது இல்லைன்ற எல்லா கருத்துக்களோடவும் எப்படி நம்ம வந்து இந்த மாநிலத்தில் தமிழகத்தில் நடந்த அனைத்து வடிவங்களும், செயல் வடிவங்களும், யோசனைகளும் தேசிய அளவில் துணை நின்றது அப்படிங்கிற அந்த வரலாறை கொஞ்சம் பதிவு பண்ணினா நல்லா இருக்குங்க. நல்லது. மரபணு மாற்று பயிர்களை பற்றி மிக நிறைய பேச வேண்டியது. நீங்க கேட்ட தமிழ்நாட்டில் நடந்த வேலைகள், தமிழ்நாட்டு வேலைகள் எப்படி இந்திய வேலைகளுக்கு துணையாக இருந்தது, இந்திய வேலைகள் எப்படி தமிழ்நாட்டு வேலைகளுக்கு துணையாக இருந்தது, தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் இயங்கினோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக முக்கியமான பதிவு தான். இத மிக இந்தியாவில் நடந்த அந்த பிடி கத்திரிக்காய்க்கான மொரட்டோரியம் அப்படி சொல்லக்கூடிய நிறுத்தி வைப்பு இருக்கு இல்லையா, அது உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு செயல். அது உலகளாவிய அளவில் அதை பார்க்கிறோம். நாம் ஐரோப்பா மிகப்பெரிய அளவில் ஐரோப்பிய மக்கள் வந்து மரபணு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆகையால அப்போ இருந்தது 5 அல்லது 6 நாடுகள்ல தான் வந்து பரவலாக மரபணு மாற்று பயிர் வந்து குறிப்பா பிடி பருத்தி மட்டும்தான் இருந்துச்சு. சீனா இருந்துச்சு, அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இப்படி இருந்துச்சு. ஆகையால அந்த உலக அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இதை அனுமதி வாங்கிடணுங்கிறதுக்காக மான்சாண்டோ மிகப்பெரிய அளவுல முயற்சி எடுத்தாங்க. ஏன் இதை மிகப்பெரிய அளவுல மான்சாண்டோ முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்த மான்சாண்டோட என்ன திட்டம்ங்கிறது தெரியாது. 1999 வாஷிங்டன் டிசியில ஒரு ஜனவரி மாசத்துல ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல ஆர்தர் ஆண்டர்சன் கன்சல்டன்சிங்கிற ஒரு பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் ஆலோசனை கூறக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தில் இருக்கிற உயர் மட்ட அதிகாரி வந்து பேசிட்டு இருக்காரு. மான்சாண்டோ எங்கிட்ட வந்து கேட்டாங்க, 1980களில் கேட்டாங்க,
ம். இன்னும் ஒரு 20-25 ஆண்டுகளுக்குள்ளார உலகத்தில் இருக்கிற எல்லா வணிக ரீதியாக விற்பனையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான விதைகளும் ம். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளாகவும் காப்புரிமை செய்யப்பட்ட விதைகளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது மான்சாண்டோ அவர்கள் கொடுத்த கோல், இலக்கு. இந்த இலக்குக்காக நீங்க ஆலோசனைகள் கொடுங்கன்னு ஆர்தர் ஆண்டர்சன் கன்சல்டன்சில கேட்டிருக்காங்க. அவங்க அதுக்கு வந்து ஒரு 2010 இலக்கா வச்சுக்கிட்டு பின்னாடி பின்னோக்கி நகர்ந்து என்னென்ன ஒவ்வொரு வருஷம் 2005 என்ன பண்ணும், 2004 என்ன பண்ணும், 2000 என்ன பண்ணும், 95 என்ன பண்ணுங்கிற மாதிரி ஒரு வரைபடத்தை வகுத்து கொடுக்குறாங்க. அப்ப இந்த மரபணு மாற்று பயிருடைய மான்சாண்டோவோட இலக்கு என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கின்ற விதைகள் காப்புரிமை பெற்ற விதைகளாக இருக்க வேண்டும். காப்புரிமை விதைகள் மேல காப்புரிமை பெறுவது அவ்வளவு எளிதானது கிடையாது. ஏன்னா விதைகள் வந்து சமூகத்தின் சொத்து. ஆகையால இந்த விதைகளை எந்த ஒரு தனியார் வணிக நிறுவனம் சொந்தம் கொண்டாடக்கூடாது, யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கிறத இன்றைக்கு உலக அளவில் இருக்கின்ற விதிகள். அப்போ விதைகளை சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இது வரைக்கும் இல்லாத ஒரு விதையை நான் உருவாக்கணும். அப்ப இல்லாத விதையை உருவாக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு வந்து மரபணு மாற்றம்ங்கிற செயல் வேலையை நான் எடுத்து மரபணு மாற்றம் செஞ்சுட்டேன் அப்படின்னா இது வரைக்கும் உலகத்தில் இல்லாத ஒரு விதையை நாவலாக இருக்கக்கூடிய ஒரு விதை, அப்படி ஒரு விதையை உருவாக்கினா நான் வச்சுக்க முடியும். அப்போ எங்க வேலை செய்ய முடியும் அப்படின்னா மரபணுக்குள்ளதான் வேலை செய்யும். ஆகையால மரபணு மாற்றங்களுக்குள்ள போறாங்க. அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளுக்கு அமெரிக்க ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் FDA வந்து பல காலமாக அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அது அந்த ஆய்வகத்தில் பெரிய பல பிரச்சனைகளை காமிக்குது, ஆகையால கொடுக்க மறுக்கிறாங்க. அப்ப அனுமதி வாங்குறதுக்காக நிறைய தகுதித்த வேலைகளை மான்சாண்டோவெல்லாம் செய்யுது. இங்க நடக்கிற மாதிரியே உலகம் முழுவதும் அதே தான். மைக்கேல் டெய்லர் அப்படிங்கிறவரு அவங்களுடைய லாயரா இருந்தார், வேற ஒரு ஃபேர்ம்ல வேலை பார்த்தாரு. ஆனா இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த மான்சாண்டோவோட அவரு 94ல அமெரிக்கா FDAவோட ஒரு பாலிசி அனுமதிக்கான ஒரு பிரிவு டிபார்ட்மெண்ட் புதுசா உருவாக்கி அதனுடைய தலைவராக போய் உள்ள போய் உட்கார்றாரு. அங்க போய் இங்க இந்த மரபணு மாற்ற பயிர்கள் பற்றிய பிரச்சனை எல்லாம் உள்ள வரும்போது அவர் ரொம்ப எளிதா ஒரே விஷயத்த மட்டும் சொல்லி இதை அனுமதிக்காம சொல்லிடுறாரு. அந்த விஞ்ஞானிகளுடைய அத்தனை ஆட்சேபனையும் புறந்தள்ளிடுறாரு. உள்ள இருக்கிறது ஒரு மரபணு, அந்த மரபணு என்பது ஒரு புரதம், அது ஒரு புரோட்டீன். விதைகளுக்குள்ளார இருக்கிற பல்லாயிரக்கணக்கான புரதங்கள்ல இது ஒரு புரதம் ஒண்ணு இருக்கு. ஆகையால இந்த புரதத்தினால ஒண்ணு இல்லை, ஆகையால இது எல்லாத்துக்கும் சமமானதுதான், சப்ஸ்டான்சியலி ஈக்குவலன்ட் அப்படின்னு இந்த 2 வார்த்தைகளை சொல்லி அனுமதி கொடுக்கும். இப்படிதான் வந்து அனுமதிக்கப்பட்ட அமெரிக்காவில் முதல்ல அனுமதிக்கப்பட்ட பயிரை வந்து தக்காளி, கால்ஜன் அப்படிங்கிற நிறுவனத்தோட சால்வர் பிளவர் அப்படிங்கிற தக்காளி. ஆனா அந்த தக்காளி வந்த 4 வருஷத்துக்குள்ளாரையே மறுபடியும் மூட்டை கட்டிட்டு போயிருச்சு. எலிகளுக்கு தக்காளி எவ்வளவு பிடிக்கும்னு தெரியும், ஆனா அந்த தக்காளியை எலி கூட சாப்பிடல, அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆக இந்த மரபணு மாற்றம் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறதுக்கு இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. உலகத்துல பசி இருக்கிற வரைக்கும் விதை இருக்கும், ஏன்னா விதையின் மூலமா தான் உணவு. அப்போ அந்த விதையை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா, விதை தன்னுடையதாக இருந்ததுன்னா உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லாரும் அந்த வணிக நிறுவனம் அண்டி இருக்க வேண்டியதாக இருக்கும். மான்சாண்டோட வைஸ் பிரசிடென்ட் ஒரு தடவை நியூயார்க் நடந்த கருத்தரங்களை சொன்னாராம், அடுத்த 10 வருஷத்துக்குள்ளார உலகத்திற்கின்ற எல்லா நாடுகளும் நாட்டின் அரசுகளும் எங்களிடம் மண்டியிட்டு கையேந்தும் விதைகளை தர சொல்லி கேட்டு அப்படி சொன்னாராம். அப்ப அந்த இலக்கு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மரபணு மாற்றம் வந்து அப்படிதான் பார்க்கணும். சில 2-3 உரைகளுக்கு முன்னாடி நீங்களும் ராமும் பேசிட்டு பொழுது ஒரு விஷயத்த சொன்னாங்க, எப்படி தொழில்நுட்பங்களும் வணிக நிறுவனங்களும் ஒண்ணுக்குள்ள கை கோர்த்துக்கிட்டு விஞ்ஞானிகளும் செஞ்சுக்கிட்டு எப்படி எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாங்க
எப்படி அவங்க அந்த முடிவுகளை நம்ம மீது திணிக்கிறாங்க, அரசாங்கம் எடுக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்குல ஒரு உரையாடல் நடந்துச்சு. கொஞ்சம் ஒரு உரையாடல் ஒரு சிறு பகுதியா இருந்துச்சு. அதேதான் அந்த அண்ணா லாப்பி அண்ட் மோர் லாப்பி அப்படிங்கிற பிரான்சிஸ் மோர் லாப்பி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதினாங்க. ஹோப் எட்ஜ் ஸ்மால் ஃபுட் ஃபார் ஸ்மால் பிளானட் அப்படின்ட்டு ஒரு சின்ன புத்தகம், நல்ல அந்த ஃபோர்சஸ் அண்ணா லாப்பி ஒரு மரபணு மாற்று பயிர்கள் பற்றிய புத்தகத்துக்கு முன்னுரையில வந்து எழுதுறாரு. சீட்ஸ் ஆஃப் டிசப்ஷன், நல்ல எல்லாரும் படிக்கணும். ஏன்னா எனக்கு அது படிக்கும் போதுதான் இந்த என்னென்னவெல்லாம் நடக்குது, எப்படி எல்லாம் அனுமதிகள் எல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான என்னென்ன வேலைகள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதுதான் தெரியும். சீட்ஸ் ஆஃப் டிசப்ஷன் ஜெஃப்ரி ஸ்மித் எழுதின புத்தகம், நல்ல புத்தகம். அதுல எழுதுவார், மரபணு மாற்று பயிர்கள் ஜனநாயகத்தில் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி தொடங்குவார். அந்த தொடக்கத்துக்கு அந்த கேள்விக்கான பதிலாக என்ன முடிப்பாருன்னா, எவ்ரிதிங், எல்லாவற்றையும் செய்யும் அப்படின்னு. அப்ப இந்த ஜனநாயகத்துக்குள்ள இருந்துகிட்டு எல்லா வகையான வேலைகளும் செய்யக்கூடியவர்களாக அந்த மரபணு மாற்று பயிர்கள் இருக்கு. அந்த மரபணு மாற்று பயிர்களுடைய 4 நிறுவனம் பிரதானமான நிறுவனம். முன்னாடியே மான்சாண்டோ இருந்துச்சு, மான்சாண்டோ வந்து பேயர் வாங்கிட்டு பேயர் மான்சாண்டோ மாறிடுச்சு. அதனால இந்த 4 நிறுவனங்களும் உலக அளவில் இருக்கிற ஆதிக்கம் மிகப்பெரிய அளவு விதைகள் மிகப்பெரிய ஆதிக்கம். நீங்க இந்த பெருநிறுவனங்களை பார்வையிட்டு இருக்கீங்க தானே? எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலேயோ மற்ற யாரோ பார்த்த மாதிரி எனக்கு கவனம் இல்லை. உங்களோட யார் வந்தாங்கன்னு தெரியல. ஆனா நீங்க பார்வைப்பட்டிருக்கீங்க தானே? அந்த மான்சாண்டோவா பார்வையிட்டிருக்கீங்க? மான்சாண்டோ தான் என்ன கூட்டிட்டு போனாங்க. நாளா போய் பார்வையிட போறல, நமக்கு அந்த சக்தி இல்ல. அதுதான் அவங்க கூட்டு போய் தான் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற கேட்கிறேன். அவங்க இந்தியாவில வேலை செய்யக்கூடிய இந்தியாவில இருந்து ஒரு 20 பேர் கொண்ட குழுவை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதுல 2 தமிழ்நாட்டுல இருந்து நானும் இன்னொரு அருண் அப்படிங்கிற தம்பி வந்திருந்தாரு. மற்றவர்கள் எல்லாமே வந்து 2 பேர் வந்து ஆந்திரா விவசாய சங்க தலைவர்கள். மற்றவர்கள் அத்தனையும் ஒவ்வொரு பல மாநிலங்கள் இருக்கின்ற உயர் அதிகாரிகள், மூத்த அரசியல்வாதிகள் அல்லது முன்னாள் மந்திரிகள், அல்ல எம்எல்ஏக்கள், இப்படியானவர்களை கூட்டிட்டு இருந்தாங்க. மான்சாண்டோ 6 நாள், ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2 அல்லது 3 அல்லது 4 ஆய்வு கூட்டங்களை கூட்டு போய் நாங்க எப்படி எல்லாம் வேலை செய்யறோம் பாருங்க அப்படிங்கிறது அதை என்ன கூட்டு போயிருந்தாங்க. ஆஷாவில எல்லாம் அப்போ ஆஷா கிடையாது, மரபு இந்திய அளவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கேட்கறாங்க, என்ன செய்ய போலாமா வேண்டாமான்னு அவங்க சொல்லிட்டு அவங்க ஒப்புது. ஏன்னா ஒரு சின்ன குழு தான் அப்ப இயங்கிட்டு இருந்தது, இந்திய அளவில் இயங்கிட்டு ஒரு சின்ன குழு. அதிகபட்சமாக வீட்டு கத்திரிக்காயை துரத்துறதுக்காக வேலை செய்த மேல் மட்டத்தில் வேலை செய்த குழு, திட்டமிடல் குழு அப்படிங்கிறது ஒரு 15-16 பேர் தான், அதுக்கு மேல எல்லாம் இல்ல. ஆகல அந்த குழுக்குள்ள வந்து நான் போயிட்டு வந்தா அது தப்பா போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்டு போயிருந்தோம். அப்படி போயிட்டு வந்தோம். அங்க போயிட்டு வந்த பிறகுதான் தெரிஞ்சது, நாமெல்லாம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் போட்டு பார்த்துட்டு இருக்கிற மான்சாண்டோ வேற. அதுக்காக தான் அந்த கேள்வி. அதனுடைய பரிமாணத்தை நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. அதனுடைய வேகம், அதுல எவ்வளவு பணம் போட்டிருக்காங்க, எத்தனை அறிவியலாளர்கள் அதுல வந்து தொடர்பு படுத்திக்கிறாங்கிற அந்த விஷயத்த நீங்க நேரடியா பார்த்தவங்க தான். ஏன்னா 2-3 முறை நீங்க அதை சொல்லியிருக்கீங்க நேரில் சந்திக்கும் பொழுது. அப்போ நம்ம இப்போ நீங்க இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க, அந்த ஆட்டுக்குட்டி சம்பந்தமா போட்டுட்டு நாம எவ்வளவு விரிவா வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா, அதனால அந்த கேள்வி கேட்குறோம். இன்னொன்று இந்த கேள்விக்கு பின்னாடி என்ன காரணம்னா, நாம் இங்க போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளோ அது சார்ந்து இயங்கக்கூடிய ஆட்களோ அறிவியலோ தொழில்நுட்பமோ தெரியாத ஆட்கள், அதை நேரில் சந்திக்காதவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிம்பத்தை வந்து நிறைய எழுத்தாளர்கள் உட்பட உருவாக்கியிருக்கிறாங்களே. அப்போ இவங்க வளர்ச்சிக்கு பின்னோக்கி இருக்கிறவங்க, இவங்க வசைப்பாடி ஆட்கள்லாம் எழுதி நம்ம ஒரு முறை ரொம்ப கான்ட்ரவர்ஷியெல்லாம் நம்ம இது பண்ணாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா, இதை சந்திக்காமலோ இதனுடைய வளர்ச்சியோ அதனுடைய அறிவியலோ தொழில்நுட்பமோ தெரியாமல் யாரும் களத்துக்கு வரல. எஜுகேட் பண்ணி தான் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதர்களும் போதுமான அளவுக்கு அதில் கல்வி வயப்பட்டு, அரசியல் வயப்பட்டு, உணர்வு ரீதியாக அதை இணைஞ்சு அதை செய்யும் பொழுது வளர்ச்சிக்கு எதிரானவங்களா சித்தரிக்கிறது அப்படிங்கிறதுனால தான் அந்த கேள்வி கேட்டேன்னா, அந்த மான்சாண்டோடைய அந்த பிரம்மாண்டத்தை எதிர்த்து ஜெயிச்சது நீங்கள் சொன்னீங்கல்ல, பிடி பிரிஞ்சால ஜெயிச்சது உலகத்துக்கே ஒரு எக்ஸாம்பிள். பெரு நிறுவனங்களாலேயோ பெரிய 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 கவர்மெண்டாலேயோ செய்ய முடியாத ஒரு விஷயத்த இந்தியாவிலேருந்து இந்திய விவசாயிகள் செஞ்சாங்க அப்படிங்கிறது
அது கிட்டத்தட்ட அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்வராஜ் மாதிரி பார்க்குறேன் நான். அந்த பிடி பிரிஞ்சாலும் சரி, பிடி மஸ்டர்டு சம்மந்தமான வேலை. அதுக்கு அடுத்தது நீங்கள் பிரிஞ்சாலே நம்ம ஒன்றும் முடிக்கல. பருத்தி பேசவே இல்லை. அப்போ இந்த 3 பயிர்களுமே இந்தியாவில் நடந்தது. அந்த பிரம்மாண்டத்தை யாரும் உணராமல் இல்லை. அந்த போராட்ட வடிவத்தை கூட நம்ம வந்து பதிவு பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டிருந்தேன். ஆமா அதை ஒட்டி ஆமா. இப்போ நீங்கள் வந்து பிடி பிரிஞ்சால் நம்ம எடுத்துப்போம். பருத்தி பற்றி நிறைய பேசியிருக்கோம். பிரிஞ்சால் காலகட்டத்தில் தமிழ்நாடு ஒரு இந்திய அளவில் விஷயத்த நடந்தது. உங்க கேள்வி நடுவுல ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அது பிரம்மாண்டமா மான்சானோட பிரம்மாண்டம் என்ன அப்படிங்கறத ம் உங்களுக்கு சொன்னா அதை வந்து இவங்களுக்கு அப்படியே ஒரு காட்சிப்படுத்தா சரியா இருக்கும். ம் ஆஹ் ஒரு 2 ஏக்கர் அல்லது 3 ஏக்கர் பரப்பளவுல ஒரு ஆய்வுக்கூடம். ம் ஒவ்வொரு ஆய்வு கூடத்துல இருக்கிற அறைகளும் கிட்டத்தட்ட ஒரு 15 சென்ட் அளவுல பெருசா இருக்கு. ம் அங்க ஒரு 7-8 பெரிய பெரிய எந்திரங்கள் இருக்கு. ம் இந்த பல்லு பிடுங்கிறதுக்காகலாம் அந்த பல் பிடுங்கிறதுக்கு மருத்துவர் அந்த படுக்கையெல்லாம் சும்மா அதே அந்த அளவு தான், ஆனா நீளமா இருந்தது. பீரோ மாதிரி ம் எல்லாம் இருந்தது. ம் அதுல ஒரு கை அப்படியே ஒரு மக்காச்சோளத்தை முழுசா எடுக்கும். ம் மக்காச்சோளம் முழுசா கருது அப்படியே எடுக்கும். ம் அதுல ஒரே ஒரு மக்காச்சோளத்தை மட்டும் எடுக்கும். எடுத்து ம் அப்படியே புடிச்சிட்டு போகும். இன்னொரு இடத்துல அது கொடுக்கும். அது ஒரு சின்னூண்டு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்ன நரம்பும் மேலால லேசா அறம் போட்டு அறுக்கிற மாதிரி லேசா இருக்கு. இன்சிஷன்மாங்கல்ல அது. ஒரு இல்ல கீரல், ஒரு கண்ணுக்கு தெரியாத அறுக்கிறது கீரல். தேய்க்கிறது 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 அதான். ஆ தேய்ச்சி ஆ ம் கொஞ்சம் அந்த மேல் தோலும் உள்ள இருக்க அந்த தோலும் சேர்ந்து எடுக்கும். ஏன்னா ம் மறுபடியும் அந்த விதையை வந்து முளைக்கப்பட்டா முளைக்கணும். ம் ம் அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். மேல் ம் தோல் முழுசா சேதமாயிடக்கூடாது. ஆனா மேல் தோல் வந்து கொஞ்சோண்டு அந்த செல்களை எடுக்கணும். ம் மாவு எடுக்கணும். ம் அதை எடுத்து ம் அதை வெவ்வேறு சோதனை இத குழாய்களுக்குள்ள போட்டு ம் ரசாயனங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு எடுத்துட்டு அந்த ம் அதுக்குள்ள இருக்கிற மரபணுக்களை பிரிச்சு எடுத்து மரபணுக்களை எடுத்து ம் உள்ளுக்குள்ள ஜீன்களை மேப் பண்றது. ம் அந்த ஜீன் மேப்பிங் நடக்குது. ம் அந்த ஒரு மக்காச்சோளத்தை விதையை எடுத்து அதை எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் தான் எடுத்துக்குது. அது ம் எடுத்து அடுத்த அப்படியே செயின் ஆஃப் ஆக்ஷன் வெவ்வேறு இயந்திரம் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கு. ம் ம் அந்த வேலையை நாங்க போகும்பொழுது 3 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. ம் அப்போ அது எத்தனை லட்சம் மக்காச்சோள கருதுகள் விதைகள் எல்லாம் எடுத்து அந்த ஜீன் மேப்பிங் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம். ம் ம் இது எந்த வருஷம் நீங்க பேசுறது? ஆக்சுவலா நீங்க அவர் பேசுறது எந்த வருஷம்? மொன்சான்டாக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை சொல்லிருக்காரு. அது எந்த வருஷம்னு கேட்டேன். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி பண்ணது அப்படின்னு. 2005 இருக்கும். 2005 அல்லது 2006 இருக்கும். 20 ஆண்டுகள் தாண்டி வந்து 20 ஆண்டுகள் தாண்டி வந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே 10 ஆண்டுகள் முன்னாடியே அவங்க ஜீன் மேப்பிங்குள்ள போயிட்டாங்க. இருக்கட்டும். நீங்க கேட்ட கேள்வி பிடி பருத்திக்கு வந்துடலாம். பிடி பருத்தி நமக்கு 2002 தான் அனுமதிக்கப்பட்டது. ஆனா 99 இந்தியாவில் குஜராத்திலையும் மராட்டியத்திலும் பிடி பருத்தி விளைவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. 2001 வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ல பிடி பருத்தி விளைவித்து பயிரிட்டுக்கிறத கண்டுபிடிச்சு அங்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமா போயிட்டு கடைசியில என்ன சொன்னாங்கன்னா, நீதிமன்றம் என்ன சொல்றது, அத்தனை பயிரும் பிடுங்கி எரிக்க வேண்டும், ஏன்னா அனுமதி கிடையாது. அப்போ விதையை கொடுத்தது மான்சாண்டோ கிடையாது, நவ்பாரத் அப்படிங்கிற ஒரு இந்திய நிறுவனம் தான் கொடுத்துச்சு. ஆனா இந்த மரபணுக்கள் எல்லாமே வந்து காப்புரிமை பெற்றவை. இந்த காப்புரிமை பெற்ற விதைகள் அந்த மரபணுக்கள் அந்த நவ்பாரத்துக்கு எப்படி கிடைச்சதுங்க யாருமே ஆராய்ச்சி பார்க்கவே தயாரா இல்லை. அவர்களுக்கு அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை. அது என்னன்னா, அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, இந்த மாதிரி அனுமதி கிடைக்கிற சிக்கலா இருக்குன்னா முன்னாடி விதை உள்ள அனுப்பிச்சிட்டு அது பாட்டு போயிட்டு ஏதோ ஒரு பேர்ல போயிட்டு இருக்கட்டும், மரபணு மாற்ற பயிர்னு சொல்ல வேண்டாம், உள்ள போயிட்டோம், மிக பரவலா போயிட்டோம். போன பிறகு இனிமே அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது இல்ல அப்படிங்கிற நிலைமை வந்து அரசாங்கமே வேற வழியில கொடுத்துரும் இல்ல அப்படிங்கிற கோணத்தான் இருக்கு. இன்னைக்கும் இந்தியாவில் பிடி பருத்தி விதையும் நாற்றும் கிடைக்கிறது. ஒரு போராட்டமாகவே நடத்துறாங்க. பிடி கத்திரிக்காய் வேணும்னு சொல்லிட்டு நடவு செஞ்ச போராட்டமா நடந்து அவர்கள் மீது எந்த நடவடிக்கை கிடையாது. உச்ச நீதிமன்றத்துக்கு அது தெரியும், ஜிஎஸ்டி இந்திய அரசாங்கம் எல்லாத்துக்கும் தெரியும், மரபணு மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகள் எல்லாத்துக்குமே தெரியும். பிடி பருத்தி இருக்கு, பிடி கத்திரிக்காய் இருக்கு, பிடி வெண்டைக்காய் இருக்கு, களைக்குள்ளி தாங்கக்கூடிய மக்காச்சோளம் இருக்கு, இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு.
ஆனா முதல் இந்தியாவில் இதை பத்தி பேசியவர் வந்து வந்தனா சிவா. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இது கல்லூரியில வந்து விலங்கியல் படிச்சிருக்கோம். எனக்கு அதுல வந்து மரபியல் பாடம் ரொம்ப பிடித்தமான, மரபியலும் சூழலியலும் ஈக்காலஜியும் ஜெனடிக்ஸ் ரொம்ப பிடித்தமான பாடங்கள் சிலபஸ்ல. ஆகையால கொஞ்சம் ஆழமா படிச்சோம். கல்லூரி காலத்துல எம்எஸ்சி புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிச்சிருக்கோம் ஜெனடிக்ஸ் எல்லாம். அது கொஞ்சம் ஆழமா தெரியும். இப்போ டாக்டர் ஜீவாவும் நாங்களும் சேர்ந்து சுற்றுச்சூழல் சங்கத்தை இயங்கி, ஈரோடு சுற்றுச்சூழல் சங்கத்தை இயங்கிட்டு இருந்தது ஆங்கில ஹிந்து பத்திரிகை. அப்ப ஆங்கில ஹிந்து மட்டும் தான் இருந்தது. ஒரு சின்ன செய்தியை காமிக்கிறார். பிரின்ஸ் சார்லஸ் ஒரு கொடையை பிடிச்சி நிக்கிற மாதிரி போட்டு மேல வந்து உலக அளவுல பிடி மரபணு மாற்ற ஜெனடிக் இன்ஜினியரிங் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு பேட்டி ஒண்ணு வந்திருந்தது. அப்பதான் நாங்கெல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும். ஆனா இந்தியாவில் டெல்லியில வந்து வந்தனா சிவா பெரிய அளவுல நீதிமன்றங்களை போராடிட்டு இருந்தாங்க. நிறைய கட்டுரைகள் எழுதிருக்காங்க. சுமன் சகாயும் அதே மாதிரி வழக்கு போட்டிருந்தாங்க. சுமன் சகாய் ஜீன் கேம்பெயின் நடத்தி 2002 அனுமதி கொடுத்தாச்சு. பெரிய அளவுல அப்போ சமூகத்துல பெரிய அளவுல இதுக்கான இயக்கமெல்லாம் எதுவும் இல்லை. தனிநபர் தான் அங்கங்க சில சட்டம் போட்டு தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு முதல் 5 ஆண்டுகள் பிடி பருத்தியில வந்து பெரிய அளவுல விளைச்சல் இல்லை, பெரிய அளவில் இல்லை. ஏன்னா அவங்க எதில் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த நம்ம பல்கலைக்கழகம் கூடிய கலப்பினங்கள் இருக்கு இல்லையா, MCU 5 மாதிரியான கலப்பினங்கள் இருக்கு, அதுக்குள்ளதான் செஞ்சிருந்தாங்க. அது எப்பவும் கொடுக்குற விளைச்சல் தான் கொடுத்தது. அதுக்கு பிறகு விளைச்செல்லாம் பெருசா இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு வீரிய விதைகளுக்குள்ள போறாங்க. வீரிய விதைக்குள்ள போன பிறகு வீரிய விதைகளின் தன்மையால நிறைய விளைஞ்சது. அததான் சரத்பவார் எல்லாம் சொன்னாரு, நீங்க பிடி பருத்தி போடலாம் நிறைய விளைஞ்சு, பிடி பருத்தி வந்து அந்த மரபணு மாற்றம் செய்தாலும் நிறைய விளையுன்னு சொல்றாரு. பாவம் அவருக்கு இதை பற்றி தொழில்நுட்ப மக்கள் எதுவும் தெரியாதுல்ல. இந்த மான்சாண்டோவை கூட்டு போயிருந்தப்ப அங்கிருந்து ஒவ்வொரு விஞ்ஞானியும் திரும்ப கேட்டு, ஏன்னா கூட இருக்கிற மத்த 18 பேர் இருக்காங்க, 19 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்மையை உள்ள இறக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அதை கேட்டுட்டே இருந்தேன். பிடி மரபணு வச்சாங்க இல்லையா, அந்த மரபணுனால நிறைய விளைச்சல் விளைஞ்சதுங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு விஞ்ஞானியா திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பேன். இவன் காது யாராவது ஒரு 2 பேர் காதுக்குள்ளே உள்ள போட்டுமே அப்படிங்கிறதுக்காகவே. அந்த ஒவ்வொரு விஞ்ஞானி சொன்னாங்க, பிடி மரபணு உள்ள வச்சாங்க, பிடி ஜீன் வச்சாங்க இல்லையா, அந்த ஜீன் காய்ப்புழுவை மட்டும்தான் கொள்ளும், விளைச்சல்லாம் அதிகப்படுத்தாது, விளைச்சலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னாங்க. ஆனா இந்தியா முழுசும் கட்டமைக்கப்பட்ட துன்பம் என்னன்னா, பிடி மரபணு வச்சதால நிறைய விளையும் கட்டமைச்சாங்க. நடிகர்லாம் விளம்பரம் கொடுத்தாங்க, பெரிய அளவுல விளம்பரம் கொடுத்தாங்க. அதான் இருந்தது. பின்னாடி பிடி கத்திரிக்காய் வர ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, ஏறத்தாழ ஒரு 7-8 ஆண்டுகளுக்குள்ளாரையே 90% இந்திய பருத்தி அப்படின்னு பிடி பருத்தியா மாறிடுது. இன்னைக்கும் இந்தியாவோட நரேந்திர மோடி வந்த பிறகுதான் எந்த துணியில வேணாலும் இந்திய தேசிய கொடியை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் பருத்தியில இருந்த கைத்தறிகள் நெஞ்ச துணியில தான் வந்து இந்திய கொடி இருக்குன்னு சொன்னாங்க. தேசிய கொடி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த தேசிய கொடியே பிடி கொடியா தான் இருந்துச்சு, பிடி பருத்தி கொடியா தான் மாறிடுச்சு. அத நாங்க அப்படியே ஒரு எப்படி ஒரு முரண் நகை பாருங்கன்னு சொல்லி பேசிட்டு பிடி கத்திரிக்காய் வருது. பிடி கத்திரிக்காய் வரும்போது என்ன ஆயிடுது, ஆல்மோஸ்ட் 2010 அந்த சீசன் ஆயிடுச்சுல, 2009-10 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல 2003-4லயே 5லயே 4லயே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 5-6ல கொஞ்சம் வேகமா வர ஆரம்பிக்குது. ஒரு புதிய தலைமுறை உள்ள வந்திருக்கு. அடுத்த தலைமுறை வந்தனா சிவாக்கு அடுத்த ஒரு தலைமுறை வந்து விவரங்கள் தெரிந்தவர்கள் இருக்காங்க. கிரீன் பீஸ் உள்ள வேகமா உள்ள இறங்கி வேலை செய்யுது. அது நிறைய பயிற்சிகள் கொடுக்குது எல்லாத்துக்கும். விவரம் என்ன, நிறைய பேர் விவரமா எடுத்து சொல்லக்கூடிய வேலைகள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. கிரீன் பீஸோட அணுகுமுறை எப்படியா இருக்குன்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த செயலை செஞ்சு எல்லாருடைய கவனத்தையும் இருக்கும். உதாரணமா சொல்றா, எல்ஐசி கட்டடத்தை மேல இருந்து கீழே வரைக்கும் தெரியற மாதிரி ஒரு பெரிய பேனர் அப்படியே கட்டி தொங்க விட்டுதுன்னா எப்படி ஈர்ப்பா இருக்கும். அந்த பிரம்மாண்டம் எல்லாத்தையும் ஈர்க்கும் இல்லையா? ஆமா. அந்த பிரம்மாண்டத்தை காண்பிப்பதன் மூலமாக மக்களுக்கு அதை பற்றிய கவனத்தை இழுக்கிற வேலைகள் நிறைய செய்யும். அறிவியல் பூர்வமா நிறைய விவரங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் மன்மோகன் சிங் அதுக்கு எஃப்சிஆரை கட் பண்ணாங்க. இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்னு மன்மோகன் சிங் அதை விட்டுதான் பேசினார். அப்போ அந்த பிடி கத்திரிக்காய் பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாம என்ன கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா,
இந்த பயோசேஃப்டி டெஸ்ட் சொல்லக்கூடிய உயிரியல் பாதுகாப்பு சோதனைகள் நடத்துறீங்கல்ல, மண்ணுக்கு மண்ணுக்கு நுண்ணுயிர்களுக்கு என்ன வகையான பாதிப்புகள் ஏற்படுது, அல்லது என்ன வகையான தாக்கங்கள் ஏற்படுது, பட்டாம்பூச்சிகளுக்கு என்ன தாக்கம் ஏற்படுது, தேன் பூச்சிக்கு எத்தனை வந்துட்டு போயிட்டு இருக்கு, பட்டாம்பூச்சி எத்தனை வந்து போயிட்டு, நன்மை செய்யும் பூச்சிக்கு எத்தனை வந்து போயிட்டு இருக்கு, தீமை செய்யும் பூச்சிக்கு எத்தனை வந்து போயிட்டு இருக்கு, அந்த பிடி மரபணு உருவாக்கக்கூடிய கிரையோன் ஏசிங்கிற புரதம் அதான் அந்த புழுவோட வயிற்றுக்குள்ள போச்சுன்னா நஞ்சா மாதிரி கொள்ளும். ஜீன் புழுவோட வயிற்றுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அந்த ஜீன் உள்ளுக்குள்ள ஒரு புரதத்தை உருவாக்கும், கிரையோன் ஏசின்னு ஒரு புரதத்தை உருவாக்கும். அந்த புரதம் அதுக்கு நஞ்சா இருக்கும், புழு செத்து போயிடும். ஆக அது நடந்துட்டு இருக்கும். இந்த நன்மை செய்யும் பூச்சிகள், தீமை செய்யும் பூச்சிகள் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு. இலைகள்ல எங்க செடியோட எந்தெந்த பகுதியில் எந்த அளவுக்கு எந்தெந்த பகுதியில் அதிகமான இந்த கிரையோன் ஏசி இதா இருக்கு, எது கம்மியா இருக்கு, இப்படி பல்வேறு வகையான சோதனை செய்யணும். ஆடு மாடுகள் கொடுத்தோம் என்னாச்சு, அது ஆடு மாடுகள் அப்ப கொடுக்குறது, அப்ப ஆய்வு விலங்குகளுக்கு முயல்கள் இனிப்புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கொடுத்தோம் என்னாச்சு, அதனுடைய ரத்தத்தை எடுத்து வச்சு சோதிக்கும் பொழுது வெவ்வேறு வகையான சோதனைகள்லாம் இருக்கு. அந்த சோதனை முடிவுகள்லாம் என்ன இருக்கு அப்படின்ட்டு இதுதான் பயோசேஃப்டி டெஸ்ட். இந்த பயோசேஃப்டி டெஸ்ட் பத்தி டோசியர்ஸ் நீங்க வந்து பப்ளிக்கா விடணும், டிரான்ஸ்பரண்டா வைக்கணும், பொது வெளியில வைக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் 6.5 ஆண்டுகள் அந்த போராட்டம் வந்தது. தகவல் உரிமை சட்டத்தில் 3 முறை உச்ச நீதிமன்றம் இத தகவல் உரிமை ஆணையர் வந்து 2 முறை சொல்லிட்டாரு, இதை கொடுக்கணும், கேட்காமலே கொடுத்திருக்க வேண்டியது ஏன் கொடுக்காம இருக்கிறீங்கன்னு அதை கண்டிச்சது. அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் வந்த பிறகுதான் உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகுதான் அந்த தோசியில அந்த உயிரியல் பாதுகாப்பு சோதனை செஞ்சதுக்கான அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கை வந்த பிறகுதான் தெரியுது அவங்க என்னென்ன எப்படி எல்லாம் அந்த சோதனை செஞ்சிருக்காங்க, எப்படி ஆய்வு முடிவுகள் நன்றாக இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த கணக்கீடுகளை வச்சுக்கிறது. ரத்தத்துல செய்த சோதனைகள்ல பல சோதனைகள் முழுசா செய்யவே இல்லை. சோதனைகள் எப்படி இருக்கும்னா அந்த பையனை இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல 3 பருவங்கள்ல ஒரு பருவத்துல 3 ஆண்டுகள் தொடர்ந்து செய்யணும். வெளியே வந்த பிறகு சர்வதேச அளவுல இருக்கிற நிறைய மக்களுக்கான விஞ்ஞானிகள் இருக்காங்களே, மரபணு மாற்ற தொழில் எவ்வளவு ஆபத்தானு தெரிஞ்சிருக்க விஞ்ஞானிகள், அந்த தளத்துல இருக்க வல்லமை பெற்ற விஞ்ஞானிகள், அவர்கள் இதெல்லாம் படிச்சு கொடுத்தாங்க. ஜாக் ஹான்மன் மாதிரியால் நிறைய பேர் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு வசதியா இருந்துச்சு. இளைய தலைமுறை வந்தனாச்சு. இடையில ஒரு கேள்வி, இப்போ இந்த போராட்டம் சட்ட போராட்டத்துக்கு, ஆமா ஆமா, சட்ட போராட்டம் இதெல்லாம் தாண்டி இந்த ஆய்வுகளுக்கு எதிராக ஆய்வுகள் நடத்தினவங்க இருப்பாங்களே. இப்போ நீங்க அடிக்கடி இந்த வேளாண் அரசியல் வகுப்பெல்லாம் சொல்லுவீங்க, ஜெனட்டிக் ரவுலட்ங்கிற ஒரு ஆவணமும் நம்ம கிளாடோடைய கிரேட் ஜீன் ராபரியை பற்றி அடிக்கடி நம்ம பேசியிருப்போம். ஜிஎம்ஓ வார்த்தை வரும்பொழுதுலாம் இந்த மாதிரியான ஆய்வுகள் இந்திய வரலாற்றில், இப்போ ஜெனட்டிக் ரவுலட்ன்றது வெளியில் எழுதுறாரு, ஸ்மித் எழுதுறாரு, இந்தியாவில் கிரேட் ஜீன் ராபரின்னு ஜேம் பிளாசத்தையும் எம்.எஸ். சுவாமிநாதன் நேரடியாக அவருடைய ஆய்வுகளுக்கு மறுப்பாகவும் எதிர்ப்பாகவும் முன்வைக்கிறாரு. இந்த மாதிரியான ஆய்வுகள் எந்த வகையில் ஜிஎம் சம்பந்தமாக இருந்திருக்குண்ணா இந்த 20 ஆண்டுல? இது 2 தான் நம்ம பெரும்பாலும் பேசினதா இருந்திருக்கு. நீங்க 20 ஆண்டு வேண்டாம், நம்ம கிரேட் ஜீன் ராபரிக்கு மட்டுமே எடுத்துக்குமே. கிரேட் ஜீன் ராபரிக்கு பிறகு கிட்டத்தட்ட 86, 88 அது வந்ததுன்னு நினைக்கிறேன். ராமுக்கு ஞாபகம் இருக்கலாம். இல்லஸ்ட்ரேட்டிவ் வீக்கில் வந்து அந்த கட்டுரை, நான் கல்லூரி முடிச்ச காலம் அது. 82ல இருந்து 85க்குள்ள வந்துக்கணும் அது. அது எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்.எஸ். சுவாமிநாதன் என்னுடைய வந்து ஆதர்ஷ புருஷர். மக்ச விருதெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு புலகாங்கிதம் அடைஞ்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த கட்டுரை படிச்ச பிறகுதான் எம்.எஸ். சுவாமிநாதன் எப்பேற்பட்ட அயோக்கியர், இந்த வார்த்தையை தெரிஞ்சுதான் கான்சியஸா பயன்படுத்தினார். எப்பேற்பட்ட மக்கள் விரோதி, எப்பேற்பட்ட அயோக்கியர் அப்படிங்கிறது அதை படிச்ச பிறகுதான் தெரிஞ்சது. ஆனா கிளாட் ஆல்வாரிஸ் அந்த கட்டுரை எழுதுறதுக்கு பிறகு அதை போன்ற ஒரு சமூகம் சார்ந்து அறிவியலை பகுத்து பார்த்து, அல்லது அறிவியல் நடவடிக்கை, தொழில்நுட்ப நடவடிக்கைகளை அல்லது அந்த அரசாங்கம் செய்திருக்க நடவடிக்கை பகுத்து பார்த்து எழுதிய வந்த கட்டுரை மறுபடியும் வரவே இல்லை. நம்ம அந்த தளத்துல வந்து மிக பலவீனமாக இருக்கிறோம். நம்முடைய அறிஞர் கேள்வி அதனால, ஏன்னா அதுக்கு பிறகு நம்ம எங்க பேசினாலும் அந்த வார்த்தையை தான் பேச முடியுது. மறுப்பாவோ அல்லது நமக்கு ஆதரவான ஒரு மக்கள் மையப்பட்ட ஒரு அறிவியல் ஆவணங்களாவோ பார்க்கும் பொழுது, ஒன்று ஜெனரிக் ரவுலட் இருக்கு, அது ரொம்ப விரிவான 65, 66 ஆய்வுகளை பண்ணி எழுதியிருக்காரு அவரு.
ஆனால் இப்போ ஒரு பீப்புள் சென்ட்ரிக் சயின்ஸுங்கிறது வந்து வந்ததா இதை தான் நம்ம பேசணும். 14 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராமன் கொஞ்சம் அதை விரிவாக சொன்னால் நமக்கு இன்னும் தெரியும்னு நினைக்கிறேன். எது அதுக்கு பிறகு ஒரு ஆவணம் பார்க்கல. இந்த கிரேட் ஜீன் ராபரி சொல்கிறேன். ஆமா, இந்த கிரேட் ஜீன்ற மாதிரி அதுக்கு பிறகு யாரும் செய்யல. நம்மகிட்ட ம் நம்ம சமூகத்துக்குள்ளார நமக்கு இருக்கின்ற அறிவார்ந்தவர்களுக்கு இடையில அறிவுஜீவின்னு சொல்லக்கூடிய தளங்கள்ல இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு இது. ம் இந்த தளத்துல மட்டும் இல்ல, எந்த தளத்திலையும் நம்ம ஆழ்ந்து அறிவார்ந்து ஆராய்ச்சி மனோபாவத்தோடவே காய்த்தல் ஒவ்வொருத்தல் இன்றி ஆராய்ந்து பார்த்து எழுதக்கூடியவர்கள் எங்குமே இல்லை. இந்த தளம் மட்டும் இல்லை, எந்த தளத்திலும் இல்லை. ம் ஒண்ணு ஒரு சார்புக்காக ஆராய்ச்சி பண்ணி எழுதுறதா இருக்கும். நான் மக்களுக்காக ம் ஆராய்ச்சி பண்ணி எழுதுறதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்திய சமூகமே அந்த தளத்துல வந்து ஒரு பலவீனமான பகுதியாக தான் நமக்கு இருக்கு. ம் ம் தனிப்பட்ட முறையில நல்ல அறிஞர்கள் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா இது மாதிரி ஒரு ம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வா செய்யல. ம் ஒண்ணு நமக்கு அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தேடி எடுப்பதற்கான சாத்தியங்கள் மிக குறைவாக இருக்கலாம். ம் ம் பல்கலைக்கழகத்தில் போய் ஒரு விவரத்தை கேட்டு வாங்கிட முடியாது. ஒரு ம் விஞ்ஞானிகிட்ட ஒரு விவரத்தை கேட்டு வாங்கிட முடியாது. அது கேட்டு வாங்குறதுக்கே நிறைய போராட்டம் நடத்த வேண்டியதா போயிடும். ம் அது ஒண்ணு இருக்கட்டும். ம் அப்போ இந்த வந்தனா சிவாவுக்கு காலத்துக்கு பிறகு பிடி பருத்திக்கு பிறகு பிடி ம் கத்திரிக்காய் வரக்கூடிய இடைப்பட்ட காலத்துக்குள்ளார ஒரு இளைய தலைமுறை அறிவார்ந்த தலைமுறையாக சமூகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை இதுக்குள்ள வந்து இந்த பார்வையை திருப்ப முடியுது. யாருமே வந்து உயிரியல் படிச்சவங்களோ பயோகெமிஸ்ட்ரி படிச்சவங்களாம் கிடையாது. வெவ்வேறு தலைங்க இருந்தவங்க. ஆனா இதுக்குள்ள வந்த பிறகு இதை ஆழமா இந்த மரபியல் தொழில்நுட்பங்கள் இதை பற்றி எல்லாம் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு இயங்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை வந்த பிறகு அது வேறு விதமா இயங்க ஆரம்பிக்குது. இது ஒரு இயக்கமாக மாத்துது. பெரிய அளவுல விழிப்புணர்வு. மிக முக்கியமாக முதல் ஊடகத்துறையில் நடந்தது. ஊடகம் அப்ப வந்து இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க பல ஊடகங்கள் எழுத தயாரா இருக்கு. ஊடகங்கள் இதை எடுத்து வேகமா போச்சு. அங்கங்க நிருபர்கள் உள்ள அந்தந்த லோக்கல் எடிஷன் சொல்லக்கூடிய உள்ளூர் பதிப்புகளை நிறைய போட்டாங்க. சில ஆங்கில பத்திரிகைகள்ல வந்து தேசிய அளவில் வந்துச்சு. அப்ப அந்த விழிப்புணர்வு வர வர வந்துச்சு. அப்போ அந்த குழு எப்படியா இந்த வேலைகள் மரபணு மாற்று பயிர் வீட்டி கத்திரிக்காய்க்கு போராட்டத்தை எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இந்த மரபணு மாற்று பயிருக்குள்ள அந்த கத்திரிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் பல பக்கங்கள் இருக்கக்கூடிய பல பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. நம்ம ஒட்டுமொத்தமா எனக்கு விளைச்சல்லாம் வேணாலும் இந்த காய்ப்புல கத்திரிக்காயில காய்ப்புல கட்டுப்படுத்துறதுக்கு எங்கிட்ட நுட்பம் இருக்கு, அகல்தான் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஒற்றை கோணத்தில் மட்டுமே இதை அணுகலை. பன்முக கோணங்கள் இருந்து அணுகி பன்முக கோணங்கள் இருந்து உள்ளுக்குள்ள விவரங்களை தேடி தேடி எடுத்து மாற்று வழிகள் அல்லது இவங்க செய்த தவறுகள் அப்படிங்கிறத தேடி தேடி எடுத்து பன்முக கோணங்கள்ல இந்த மரபணு மாற்று பயிருக்காக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான துறைகள் அல்லது அலுவலகங்களுக்கு அவங்க எல்லாத்து மேலேயும் தாக்கத்தை உருவாக்கிட்டே இருந்தோம், தாக்கல் பண்ணிக்கிட்டே இருந்தது. இந்த விவரத்தை கூட அந்த விவரத்தை கூட ஏன் இது ஏன் இது தப்பா இருக்கு அப்படின்னு கேட்குது. அப்ப இந்த பன்முக ஆங்கிள் கொண்டு ஒரு முழுமை பெற்ற வகையான ஒரு போராட்டமா இருந்தது. ஒரு பக்க போராட்டம் மட்டுமே இல்லாது. அது மாதிரியான அப்போ அதுக்குள்ள வேலை செய்தவர்கள் ராப்பகலா வேலை செஞ்சாங்க. சிலர்லாம் வந்து தேவியெல்லாம் வந்து சுவிட்சர்லாந்து வேலை பார்த்துட்டாங்க. அங்க இருந்துகிட்டே எல்லாத்தையும் இந்த டிராப்டிங் பண்றதெல்லாம் அங்கதான் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நிறைய பேர்ல உள்ள இறங்கி இருந்தாங்க. நிறைய பேர்னா ஒரு 15-18 பேர் அவ்வளவுதான் தீவிரமா இறங்கியது. தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ராமு நானு அனந்தெல்லாம் இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள என்ன இருந்ததுன்னா கூடுதலாக என்ன இருந்ததுன்னா நாம அந்த இந்திய அளவில் இருக்க குழு வந்து முன்னாடியே ஒரு முடிவுல இருந்தது. எந்த ஒரு காரணத்துக்கும் உண்மை அல்லாம வெறும் உணர்ச்சி வேகத்துல மக்களை ஈர்க்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு விவரத்தையும் சொல்லுவதில்லை. மக்களுக்கு விவரத்தை சொல்லிட்டு அவர்கள் புரிந்த பிறகு அவர்கள் எதிர்ப்பார்கள். நாம் எதிர்க்கணும் நாம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆகையால மக்களுக்கு உண்மையை சொல்லுவது அவர்களை அறிவார்ந்தவராக மாற்றுவது அப்படிங்கிற தளத்திலேதான் வேலை செஞ்சது. எந்த ஒரு இடத்துலயும் வந்து தவறான தகவல் யாருமே கொடுத்துடக்கூடாது. தவறான ஒரே ஒரு தகவல் கொடுத்துருந்தா போதும். அதை வந்து சர்வதேச இந்தியாவுக்கு எல்லா ஊடகங்களும் அதை எடுத்து பெருசு பண்ணி இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இவங்க சயின்ஸே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் முன்னாடி நம்ம வந்து காலி பண்ணிடுவாங்கன்னு தெரியும். ஏன்னா ஊடக பலம் அவ்வளவு பலம் அவங்களுக்கு இருந்தது. ஆகையால அது ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இப்போ அதே மாதிரிதான் நம்ம தெளிவா இருக்கணுங்கிறது இருக்கணும். அப்படி வந்ததுல தமிழ்நாட்டுல வந்து மிக நிறைய வேலைகள் இருக்கு.
தென்னிந்தியா தான் பிடி கத்திரிக்காய் பிரச்சனையை வந்து வேகமாக எடுத்துக்கிறத நிறைய களத்துல இறங்கி வேலை செஞ்சது தென்னிந்தியா தான் பெரிய அளவில் வேலை செஞ்சது. வட இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும்தான் வேலை, அங்கேயும் வந்து தனிநபர்கள் அல்லது தனியான இருக்கிற அமைப்புகள் மட்டும்தான் பெருசா வேலை செஞ்சு. கேரளா, ஆந்திரா, அப்ப தெலுங்கானாகல, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, இது வந்து மிக நிறைய வேலைகள் இருந்தது. கேரளாவில் கொஞ்சம் அதிகமா இருந்தது, தமிழ்நாடு ரொம்ப நிறைய இருந்தது. இங்க நிறைய இருந்ததுக்கான காரணம் வந்து நம்ம ஆரம்பத்தில் திட்டமிட்டு எப்படி இது கொண்டு போகணுங்கிறத நான் பேசியிருந்தோம். ஒரு தளத்துல இதுல உணவு சார்ந்த விஷயம், இதுக்குள்ள யார் யாரெல்லாம் இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது எல்லாருமே இருந்தாகும். உழவர்கள் இருக்கணும், உழைப்பாளிகள் இருக்கணும், வணிகர்கள் இருக்கணும், வெவ்வேறு துறையில் இருக்கணும். இவங்க என்ஜினியர், இவங்க டாக்டர், இவங்க ஆடிட்டர், இவங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற எதுவுமே இல்லை. சாப்பிட்றவங்க அத்தனை பேர் உள்ள இருக்கணும். அதனால எல்லா தளங்களும் தொடுவது முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ அந்த தளத்துல இருக்கக்கூடிய சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் கை கொக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களோட பேச ஆரம்பிச்சு அவங்க கை கொக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இது மக்களுக்கான பிரச்சனை, எல்லாருக்குமான பிரச்சனை. அவங்க தளத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் எல்லாருக்குமான பிரச்சனை, எல்லாருமே கை கொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அதுல திரைத்துறை சார்ந்தவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது. ரோகிணி அவருடைய பங்களிப்பும் ரேவதியோட பங்களிப்பும் மிகப்பெரிய பங்களிப்பு. மிக வெளிப்படையாகவே இது வந்து ஊடகங்கள் வந்து பேசியிருந்தாங்க. திரைத்துறை பலரை வந்து இதுக்குள்ள வந்து சென்சிட்டைஸ் பண்ணி பேச வச்சுதான். நாசர்மா இது பேசியிருக்காரு. எனக்கு நீங்க சொல்லும்போது ஒரு கவனிப்பு இருக்கு. என்னன்னா, நாசர், ரேவதி, ரோஹிணி ஒரு தலைமுறையில் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ ஜிஎம் மஸ்டர்டு வரும்போது வெற்றிமாறன் அடுத்த தலைமுறை சார்ந்த சினிமா ஆட்களும் இதுல ரோட்ல ஜிஎம் கிருஷ்ணா இவங்கெல்லாம் ரோட்ல நின்னாங்க. சென்னையில ஆதரவுக்காகவும் சரி, அது சார்ந்த கருத்துக்களை பேசும்போதும் எப்படி அறிவுசார் தளத்தில் இருந்து மக்கள் வந்து, அதாவது என்ன சொல்றது, ஒரு அகாடமிஷியனாகவும் அல்லது ஒரு விவசாயில இருக்கக்கூடிய அறிவு சார்ந்து இயங்குறவங்க எப்படி ஒவ்வொரு தலைமுறைக்கும் நீங்க வந்து வரலாறு சொல்றீங்களோ அதே மாதிரியே நான் அதை பார்க்குறேன். அந்த ஒரு தலைமுறைக்கு அடுத்த இமீடியட் ஜெனரேஷன் வந்து இதில் நிற்கிறதையும் கவனிக்க முடியுது. அதனால் இதில் சாப்பிட்றவங்க மட்டும் இல்லை, சமூகத்தில் நேரடியாக தலையிடக்கூடிய நிறைய பிரபலங்கள் சிந்தனையாளர்களுடைய தலையீடு இருந்திருக்குங்கிறதையும் நம்ம கவனிச்சுனே தான் வரோம். இப்போவும் அதை நடக்கிறத கவனிக்க முடியுது. ஜிஎம் மஸ்டர்டில் நல்லாவே கவனித்தேன் அதை. அது டெல்லியில் நடந்ததாக இருக்கலாம், சென்னையில் நடந்த போராட்டங்களாக இருக்கலாம், அதில் கவனிக்க முடியுது. இப்போ பிடி பிரிஞ்சால் வந்ததுக்கு பிறகு தமிழக அரசோட நடந்த உரையாடல்கள், அந்த நெகோசியேஷன்ஸ் என்ன மாதிரி இருந்தது அரசாங்கத்தோட? ஒண்ணும் இல்லைங்க, அரச்சலூருங்கிறது நம்ம நேயர்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்னு தமிழ்நாடு வரைபடத்துக்கு பார்த்தா தெரியாது. இந்த அந்த ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற செல்வம் வந்து முதலமைச்சர், அப்ப முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நேரமெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அவரு வாங்க ரெண்டு மூணு முயற்சிகள் நடந்ததுக்காக உடனே முதல் தொடையா கொடுத்துடல. அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா, அரச்சலூர் குக்கிராமத்தில் இருக்கிற செல்வம் தலைமையில ஒரு குழு வருது அப்படிங்கிறதுனா முதலமைச்சர் கூப்பிடுறாருன்னா அவ்வளவு சீக்கிரம் நடத்தக்கூடிய விஷயம் என்ன? செல்வத்துக்கு அந்த செல்வாக்கம் கிடையாது இல்ல, ராமுக்கு கிடையாது, எனக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஆனா என்னன்னா, சமூகம் ஒட்டுமொத்த சமூகம் இதை பற்றி பேசியது. எல்லா தமிழ் பத்திரிகைகளும் பிடி கத்திரிக்காயை பற்றிய இந்த போராட்டங்கள் பற்றிய செய்திகள் அங்கங்க நடக்கிற போராட்டங்கள் இருந்தது. தமிழ்நாட்டுல என்னவா பண்ணிட்டோம்னா, கேரளாவுல, கர்நாடகாவுல, ஆந்திராவில எல்லாம் வந்து மாநில தலைநகரங்கள்ல தான் போராட்டம் இருந்தது. ஆந்திராவில பிடி பருத்தினால் நிறைய பாதிக்கப்பட்டிருந்ததுனால அங்க கொஞ்சம் மக்கள் போராட்டம் வந்து கீழ்மட்டத்தில், மத்திய மட்டத்தில், மாவட்ட அளவு எல்லாம் கொஞ்சம் வேகமா இருந்துச்சு. மற்ற இடங்கள் எல்லாமே மாநில தலைநகரங்கள் நடந்தது. டெல்லியில நடந்தது ஆர்ப்பாட்டங்கள் இதுதான் நடந்தது. ஆனா கீழ்மட்டத்து வரைக்கும் போனது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் தான் போச்சு. அதை நம்ம அப்படிதான் திட்டமிட்டு நடத்தணும். இதுக்கு ரெண்டு பேர் மிக முக்கியமான காரணம். ஒண்ணு டாக்டர் ஜீவா, இன்னொன்னு நம்மாழ்வார். விஷயங்களை கீழ்மட்டத்தை கொண்டு போறதுக்காக வேலை செய்யுது. ஆக ஒவ்வொருவரையும் பேச வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும் பொழுது நம்ம ஆந்திராவில் டிடிஎஸ் அமைப்பு இருந்தது. அவங்க வந்து கூட கை கோத்தாங்க. அவங்க மூலமா எச்சரிக்கை மடல் ஒரு செய்தி மடல் நடத்த ஒரு 6 இதழ்கள் நடத்தணும். அவங்க நிதியுதவி கொடுத்தாங்க. உலகம் முழுசு என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த அறிவார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த அறிவை கொடுப்பதற்கான மடலாவது.
அப்ப விவசாய உலகம் அப்படின்ட்டு தமிழ்நாடு விவசாய உலகம் ஒரு பத்திரிகை வந்து விவசாய பத்திரிகை. அதுல மலட்டு விதை மர்மங்கள் அப்படின்ட்டு ஒரு 12-13 கட்டுரைகள் நான் தொடர்ந்து எழுதினேன். அப்போ வந்து பசுமை விடலாம் கிடையாது. அதுதான் வந்து தமிழ்நாட்டில் மிக அதிகமாக விற்பனையில் இருந்த விவசாய பத்திரிகை. அந்த கட்டுரை அங்கெல்லாம் ஓடிச்சு. இன்னொரு பக்கம் என்ன பண்ண அப்படின்னா, இதை நாம மட்டும் பேசினா பத்தாது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சியின் தலைவர்களும் பேச வேண்டும். அப்ப தமிழ்நாட்டில் பேசிய பிடி கத்திரிக்காய்க்கு எதிராக பிடி பத்திரிகை பேசிய ஒரே ஒரு தலைவர் ராமதாஸ் மட்டும்தான். அவர் சுயமாகவே பேசினாங்க. நம்மளே யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணவே இல்லை, விவரங்கள் கொடுக்கவே இல்லை, அவங்களாம் பேசுறாங்க. அப்ப எல்லா கட்சி தலைவர்களும் இதை பேசணும் அப்படிங்கிறதுக்காக உடனே டிடிஎஸ் சொல்லிட்டு நம்ம பூவுலை நண்பர்கள், அப்பதான் ஆரம்ப கட்ட காலம் அது, பூவுலை நண்பர்களை சேர்த்து வச்சுட்டு சென்னையில ஒரு 2ஆம் நிலையில் இருக்கின்ற கட்சிகள் இருக்கு இல்லையா, ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சி தவிர்த்து மீதி இருக்க கட்சிகள், திமுக அண்ணா திமுக தவிர்த்து, அவங்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுத்தோம். ஆனா அவங்க யாரும் வரல. இங்க திருமாவளவன் வந்திருந்தாரு, ராமதாஸ் வந்திருந்தாரு, ஜவஹர்லால் வந்திருந்தாரு, காங்கிரஸ் கட்சியிலிருந்து கிருஷ்ணசாமி வந்திருந்தாங்க. இப்படி ஒரு 8-9 கட்சிகள் வந்திருந்தாங்க. அவர்களை சென்சிடைஸ் பண்ணுவதற்கான வேலைகளும் இங்க நடந்துச்சு. இன்னொரு பக்கம் என்ன கொண்டு போனோம்னா, போராட்டங்கள்ல மையப்படுத்திடாதீங்க, ஒரு இடத்துல குவிச்சு நடத்திடுறாங்க, எல்லாரும் இங்க வாங்க போராடலாம்னு சொல்லி கேட்ட வேண்டாம். அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் நடக்க வேண்டியது. அரசாங்கத்தின் கவனத்தை சீக்கிரமா ஈர்க்க, முக்கியமா உடனடியாக ஈர்த்தாங்கிற சமயத்துல மட்டும்தான் சென்னையில ஆர்ப்பாட்டம் வைப்போம். மற்றபடியில அவங்க ஊர்ல ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்க. 10 பேர் இருந்தா போதும், 15 பேர் இருந்தா போதும், 50 பேர் 100 பேர் கூட்டி வச்சுட்டு ஆர்ப்பாட்டமே வேண்டாம். மாவட்ட தலைநகரங்கள்ல கூட அதிகம் வேண்டாம். விவசாய சங்கங்கள் மட்டும்தான் மாவட்ட தலைநகரம் நடத்தணும். மற்ற இடங்கள்ல சின்ன சின்ன அமைப்புகள் அவங்க ஊர்ல நடத்துங்க. பிரதமருக்கு கடிதம் எழுதுறாங்கன்னா ஊர்வலமா போய் போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு அந்த கடிதத்தை ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்க. அந்த ஊர்வலமா போறதுக்கு காவல்துறை சொல்லிட்டு போங்க, அல்லது சந்தையில நோட்டீஸ் எல்லாம் கொடுங்க, காவல்துறையை சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுங்க. ஏன்னா காவல்துறைக்கு சொல்வது எதுக்குன்னா அது உளவுத்துறை செய்தியா போகும், உளவுத்துறை செய்தியா போகணுங்கிறதுக்காக காவல்துறை சொல்றது. நிறைய கிராம சபையில கூட கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றினாங்க விவசாயிகள். அது அதனாலேயே வந்து நிறைய இடங்கள்ல பார்க்கப்பட்டது. ஏன்னா கிராம சபையில விவசாயிகளே ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு வந்து, கிராம சபையில வந்து நார்மலா மேல இருந்து ஏதோ ஒண்ணு வரும், அது அப்படியே தீர்மானம்னு ஒத்துக்குவாங்க, அதோட நின்று போயிடும். இது நடக்கும் போது இந்த தீவிரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, விவசாயிகள் அவங்களே ஒரு இது போட்டு தீர்மானத்தை நிறைவேற்றினது மாத்திரம் இல்லாம, எங்கள் ஊரில் பிடி பத்திரிகையை அனுமதிக்க மாட்டோம்னு ஒரு நோட்டீஸ் ஒட்டி அதை சுத்தி இந்த தீர்மானம் போட்ட அன்னைக்கு பல ஊர்கள்ல விவசாயிகள் வந்து போட்டோ எடுத்து, அந்த போட்டோ அடுத்த நாள் பேப்பர்ல வேற வந்துச்சு. ஆமா, மிகப்பெரிய ஆளுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, பெண்கள் தளத்துல பெண்கள் இணைப்பு குழு ஷீலூர் இருந்தாங்க இல்லையா, விமன் கலெக்டிவ், அவங்களும் பாத்திமா பெர்னாடு உடையதும் வந்து பாத்திமா பெர்னாடு அரக்கோணம் ஷீலும் தமிழ்நாடு ஒரு 18-20 மாவட்டங்கள்ல இருந்து பெரிய குழுவா இருந்தாங்க. அந்த அவர்கள் கிராமப்புறங்கள்ல அந்த பெண்கள் மத்தியில் இந்த பிரச்சனை வெகுவா கொண்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில நடந்த மிகப்பெரிய போராட்டம், அதாவது இதுக்கு எதிர்ப்பு போராட்டமே வந்து ஷீலு நடத்தினதுதான் நினைக்கிறேன். அக்கா அப்ப பண்ண அந்த இது வந்து பெரிய அளவுல பெண் விவசாயிகளை ஒண்ணு திரட்டி ஒரு சின்ன ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒண்ணு நடத்தினாங்க இங்க. ரொம்ப பெரிய அளவுல அது வந்து பார்க்கப்பட்டது. அதே மாதிரி இன்னொன்னு இங்க பதிவு பண்ணிக்கிறேன்னா, இப்ப 3 நாள் கலசப்பாக்கம் விதை குழு வந்து அவங்க செஞ்ச பயணத்துல 3 நாளுமே இந்த பெண்கள் இணைப்பு குழு சார்ந்த பெண்களும் ஆண்களும் வந்து அதுல தொடக்கி வச்சிருந்து இறுதி வரைக்கும் அவங்களுடைய துணையும் அவங்களுடைய நடைப்பயணமும் கூட இருந்தது. அது பல்வேறு இடங்கள்ல பாக்குறவங்க. மிக வலுவான குழு, எந்த அளவுக்கு வலுவான குழு, போராட்ட குணமிக்க பெண்கள் குழு, எல்லாவற்றுக்கும் துணிந்த, கைதாவதற்கு துணிந்த பெண்கள் குழு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எங்களுக்கு பல்கலைக்கழகத்துல வேற இன்னொரு போராட்டத்துல பெண்கள் குழு இணைப்பு குழு என்ன செய்தார்கள் எங்களுக்கு தெரியும். பல்கலைக்கழகத்துக்குள்ள 3 போராட்டங்கள் நடத்தணும். ஒரு போராட்ட சமயத்துல வந்து முன்னாடியே தகவல் தெரிஞ்சு உள்ளாரே அனுமதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டு நிறைய காவல்துறை கூட நிறுத்திட்டாங்க. அப்பதான் உடனடியாக திடீர்னு யோசனை பண்ணி ஒவ்வொரு யோசனைகளை வந்ததுதான்
அந்த பெயர் பலகையில வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மான்சாண்டாவுக்கு சொந்தமானதுன்னு அந்த கீழே வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கீழே மான்சாண்டாவுக்கு சொந்தமான ஒரு பெரிய பேனர் அடிச்சு உள்ள ஒட்டுனது. அது ஒன்று நடத்தணும். அது பெரிய அளவில் இந்திய அளவில் பெருசா பேசுனாங்க. ஏன் வேளாண் பல்கலைக்கழகம் மான்சாண்டாவுக்கு சொந்தமான சொன்ன அப்படின்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் ஒரு பிடி கத்திரிக்காய் ரகத்தை உருவாக்கி கொடுத்துச்சு மான்சாண்டாவுக்காக. இன்னொன்னு வந்து தார்வாட் யூனிவர்சிட்டி ஒண்ணு பண்ணுச்சு. பண்ணோம். இன்னொன்னு வந்து உள்ளுக்குள்ளாரே போய் போராட்டம் நடத்தணும். உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் வேற ஒண்ணு பண்ணணும். பிடி கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் எல்லாம் வந்து என்ன பண்ணும், அந்த வயல் இருக்க கத்திரிக்காய் இலைகளை எது கீழே விழுந்தா எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் எரிக்கணும். அதான் வந்து விதி. ஆனா என்ன பண்ணா, உள்ள ஒரு சின்ன குட்டை பக்கம் தண்ணி இருக்கும், அதுக்குள்ள கொண்டு எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. வேலை செய்யற பெண்கள் வீட்டுக்கு வேற எடுத்துட்டு போனாங்க சமைக்கிறதுக்காக. இது எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோ கேமரா எடுத்து வச்சுக்கிட்டு ரகசியமான ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் எல்லாம் ஒண்ணு பண்ணினேன். அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம். இன்னொரு தடவை என்ன பண்ணோம், பிடி கத்திரிக்காய் வயலுக்கு முன்னாடி உட்காந்து விவசாய சங்க தலைவர் உட்காந்து போராடுகின்ற ஒரு போராட்டம். அப்ப எல்லா வகையான போராட்டம், அறப்போராட்டம், யாரும் எந்த ஒரு இடத்துலயும் அத்துமீறி ஒரு வார்த்தையோட வராத அளவுக்கு நடந்த போராட்டம். ரொம்ப மெச்சூர்டா எல்லாருமே நடத்திருந்தாங்க. காவல்துறை அதிகாரிகள் கூட கைது செஞ்சு கூட்டு போகும்பொழுது, நீங்கெல்லாம் செய்யறதெல்லாம் கரெக்ட் தானுங்க, இவங்க எல்லாம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல, எல்லாம் தப்பு, விவசாயத்தை நாசமாயிட்டு இருக்கான்னு கமெண்ட் பண்ணிட்டு, ஆனா அவர் கடமை செய்யணுங்கிறது கூட்டு போவாரு. அப்படியே இருந்தது. அந்த இன்னொரு தடவை வந்து உள்ள பிடி மக்காச்சோளம் உள்ள இருக்குன்ட்டு அதை அழிக்கிறதுன்னு ஒரு போராட்டத்தை முடிவு பண்ணோம். ரகசியம் உள்ள போய் அழிக்கிறது. அப்போ முன்னெடுத்ததுல 7-8 பேர் உள்ள போனதுல 3 பெண்கள் வந்து பெண்கள் இனிப்பு கொடுத்து உள்ள போய் தம்சம் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டோம். நாங்க அவங்க மார்க் பண்ணி வச்சிருக்கிறத வந்து நாங்க தப்பா கணிச்சிட்டு தவறான வயலுக்குள்ள போயிட்டோம். பிடி மக்காச்சோள வயலுக்குள்ள போகாம. அதனால அது சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. மிகப்பெரிய போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இருந்துச்சு. அதையும் தாண்டி தான் உள்ள போயிருந்தது. இப்படி நடந்தது. அது வேற ஒரு விஷயம். ஆனா என்னன்னா, இங்க போராட்ட வடிவம் இருக்கு இல்லையா, போராட்ட வடிவத்தை பரவலாக்கியது, டீசென்ட்ரலைஸ் பண்ணதான் நம்முடைய மிக முக்கியமான இது. எல்லா தளங்களுக்கும் செய்திகள் கொண்டு போய் சேர்த்தணும். எல்லா தளங்களில் இருப்பவர்களும் பேச வைப்பது. மாணவர்கள், ஆசிரியர்கள் கூட பேசினாங்க. கையெழுத்து இயக்கம் கூட எல்லாம் நடந்துச்சு. மாணவர்கள்ட்ட கையெழுத்து இயக்கம் நடத்த ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. கிராம சபைகள், இப்படி எல்லா தளங்களும் போச்சு. விவசாய சங்கங்கள் தளம் வந்து எல்லா விவசாய சங்கமும் இதுக்கு ஆதரவா இருந்தாங்க. நம்ம கண்ணையன் வந்து அப்போ வந்து தென்னிந்திய விவசாய சங்க கூட்டமைப்புன்னு ஒண்ணு உருவாக்கி தென்னிந்தியாவுக்கு எல்லா விவசாய சங்க தலைவர்களையும் இதுக்குள்ள உள்ள கொண்டு பேச வச்சாங்க. தென்னிந்தியால மிக முக்கியமா வந்து கர்நாடகா, தமிழ்நாடுல ஒரு பகுதி இதெல்லாம் எடுத்து வச்சு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லா தரப்பும் உள்ள வந்தது. தமிழ் தேசிய இயக்கங்கள், மார்க்சிய லெனினிஸ்ட் கட்சி, இப்படி வெவ்வேறு தளங்கள் உள்ள வந்து இதை பேசிட்டு இருந்தாங்க. கி வெங்கட்ராமன்லாம் நிறைய வேலைகள் செஞ்சார், அவங்க அளவுலயும் செஞ்சாங்க. அப்ப இது ஒரு பரந்துபட்ட சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பினரும் இதுல தன்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இறங்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் உருவாக்கி இருந்தோம். ரொம்ப முக்கியமா நோ இண்டிவிஜுவல் லீடர்ஷிப். இவங்க தான் செய்யணும், இவங்க தான் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துல நம்ம காட்டவே இல்லை. அங்கங்க உள்ளூர் தலைமைகள் தான் தேவை. அந்த உள்ளூர் தலைமை வேகமா எடுத்து போட்டோம் அப்படின்ட்டு வெள்ளையன் மிகப்பெரிய அளவுல வணிகர் சங்கங்கள் மூலமா, அந்த கடைகள் மூலமாவும் ஒரு பிரச்சாரத்தை எல்லாம் நோட்டீஸ் வைக்கிறது, சின்னதா ஒரு போஸ்ட் ஓட்டுற மாதிரி வேலையெல்லாம் எடுத்துக்கிறாரு. மேடை ஏறி பேசினார். தஞ்சாவூர்ல தேசிய நெல் திருவிழாவில் வந்து தேசிய உழவர் திருவிழா நாள் அன்னைக்கு, உழவர் நாள் அன்னைக்கு தஞ்சாவூர்ல ஒரு பெரிய கூட்டத்துல மேடை ஏறி வந்து, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், விவசாயிகளும் வணிகர்களும் எப்பொழுதும் ஒன்றுக்கு ஒன்றாக இருப்பவர்கள், நமக்குள்ள வந்து வணிகர்கள் விவசாயிகளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வேற பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்புறமா பேசிக்குவோம், இந்த பிரச்சனை எல்லாருக்குமான பிரச்சனை, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராடணும்னு சொல்லி வந்தார். அப்படி வந்தார். அப்படி அப்ப இங்க தமிழ்நாட்டில் முக்கியமான தன்மை என்னன்னா, மக்களுக்கு விவரங்களை கொடுங்கள். மக்கள் என்ன செய்யணும்னு கேட்பாங்க, அல்லது நாங்க இதை செய்யறோம்னு கேட்பாங்க. அதை செய்யுங்க, அதை என்ன செய்யணும்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யலாம்னு சாத்தியத்தை கொடுங்க. அவங்க அங்க அளவுல செய்வாங்க அப்படின்ட்டு செஞ்சுட்டு மிக பரவலாக்கியதோட விளைவு கலைஞர் கூப்பிட்டாரு. ராம் அந்த குழுவில் இருந்தீங்க, ஷீலு இருந்தாங்க, ரகுவன் இருந்தாங்க, டாக்டர் ஜீவா இருந்தாங்க, நம்ம சிவராமன் இருந்தாரு,
எல்லாமே இருந்தாங்க. சங்கீதா இருந்தாங்க. 7 பேர் கொண்ட குழுவா போயிடுது. 5 நிமிடம் தான் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க வீட்டுக்கு எதிர்க்க பேசுறதுக்கு. டாக்டர் ஜீவா அப்பவே சொன்னார், முந்தின நாள் ராத்திரியும் சொன்னார், அவரு முன்னாடி முடிவு பண்ணிட்டுதான் நம்ம கூப்பிட்டுருக்காரு, ஒண்ணு பெருசா அவெல்லாம் மெனக்கெடாதீங்க, போய் பேசிட்டு வரலாங்க அப்படின்னாரு. ஆனா நான் வெடி உட்காந்து மெனக்கிட்டா அவர் கேட்கும்போது தரவுகள் எல்லாம் கொடுக்கணும் இல்ல அப்படிங்கிறதுக்கு. அதுல வர முடியாத போன ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்து மயில்சாமி அண்ணாதுரை. தமிழ்நாடு மக்களுக்கு அது தெரியாது. மயில்சாமி அண்ணாதுரை வந்து இதுல மரபணு மாற்று கத்திரிக்காய் வரக்கூடாதுன்னு இருக்கிற குழுவுல நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அவர் முதலமைச்சர் கொடுத்த தேதியில அவருக்கு வந்து வர இயலாத சூழல் ஆக வரல. அப்ப அவர் வந்து இஸ்ரோல தான் இருக்காரு. அவர் எப்படி இதுக்குள்ள வந்தாருன்னா அது ஒரு நல்ல சுவாரஸ்யமான சம்பவம். வேளாண் பல்கலைக்கழகத்தோட பட்டமளிப்பு விழாவுக்கு அவர் கூப்பிட்டுருக்காங்க. அந்த பட்டமளிப்பு விழாவில் அவர் வந்து பேசியதுல மரபணு மாற்று கத்திரிக்காயை பற்றிய ஒரு 2 நிமிட பேச்சு இருக்கு. இங்க நிறைய விளைச்சலாம் வந்திருக்கு, ரசாயனம் மூலமா ரசாயன நிறைய நடந்திருக்கு. இப்ப மரபணு மாற்று கத்திரிக்காய் வந்துருக்கு, பல்வகையான பிரச்சனை தீர்த்து நிறைய விளைச்சலாம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான உரை ஒண்ணு இருந்துச்சு. அது வந்து தொலைக்காட்சியில தொடர்ந்து மாத்தி போட்டாங்க. பத்திரிகைகள்ல மயில்சாமி அண்ணாதுரையுடைய உரையில வந்து அதுதான் தலைப்பு செய்தியாக இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. நீங்க ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர், ராக்கெட் சயின்ஸ்ல இருக்கிறவரு, நீங்க வந்து மரபணு மாற்று பத்தி உங்க மரபணு மாற்று பத்தி என்ன தெரியும், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிறதுக்காக அப்ப நண்பர் மூலமா அவருடைய எண் வாங்கி அவருக்கு நேரடியாவே பேசுறேன். இது மாதிரி அறிமுகப்படுத்தி இதை நாங்க எடுத்துட்டு இருக்கோம், நீங்க வந்து இதை பத்தி பேசியிருக்கிறீங்க, எந்த அடிப்படையில இதை நீங்க பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டோம். நான் தான் கேட்டேன். ஒரு இரவு 7 மணிக்கு மேல இருந்தது. அப்ப அவரு ரொம்ப புலம்பி தீர்த்துட்டார். இல்லைங்க, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிடம் பேசினேன். அதுல வந்து இது வந்து ஒரு 1.5 நிமிடத்துல 2 நிமிடம் கூட இருக்காது. ஆனா இந்த ஊடகம் இதெல்லாம் வச்சிருக்கு. சரி, உங்களுக்கு எப்படி இது நல்லா இருக்குங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இல்ல, எனக்கு விவசாயத்தை எதுவும் தெரியாது, நான் பல்கலைக்கழகத்திலே கேட்டிருந்தேன், நான் என்ன பேசுவேன் எது பேச எனக்கு உரை கொடுங்க கேட்டதேன், அவங்க உரை கொடுத்தாங்க, இந்த உரையை தான் நான் வாசிச்சேன் அப்படின்னு. ஏன் இதெல்லாம் நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னாரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் வந்து இந்த உலக அளவிலும் இந்திய அளவில் இருக்கிற வெவ்வேறு ஆய்வு கட்டுரைகள் தொடர்ந்து அவர் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தோம். அனுப்பிச்சு அதான் பார்த்துட்டு அவருடைய அந்த சூழல் இருக்கிற இந்த வேலை நெருக்கடிகளை இதை எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இது கூடாது அப்படின்னாரு. அப்பதான் வந்து கலைஞரை பார்க்க போகும்பொழுது கேட்டது, நான் வரதுக்கு இல்லை, ஆனா நான் கடிதம் கொடுங்கன்னு சொன்னா கடிதம் கொடுத்தாரு. கடிதத்தை கொண்டு போய் கலைஞர்கிட்ட கொடுத்தோம். 5 நிமிடம் பேசக்கூடிய அந்த நிலையில கூட்டத்துல சந்திப்புல பேச ஆரம்பிச்சோம். முன்னாடியே வந்து வேளாண் பல்கலைக்கழகத்திட்ட ஒரு தகவல் உரிமை சட்டத்துல ஒரு 24 கேள்விகள் கேட்டு பதில் வாங்கியிருந்தேன். அதுல ஒண்ணு வந்து நீங்க தயாரித்து உருவாக்கிய இந்த பிடி கத்திரிக்காயை ஆடு மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் கொடுத்து சோதித்திருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுல வந்து நாங்கள் எந்த விதமான சோதனையும் நடத்தவில்லைன்னு இருக்கும். அதை மட்டும்தான் எடுத்து கலைஞர் போது முதல்ல வந்து சொன்ன உடனே மயில்சாமி அண்ணாதுரை கடிதத்தை கொடுத்தோம். 2வது வந்து இதை கொடுத்தோம். மயில்சாமி அண்ணாதுரை பார்த்தோம், இப்போ அவரே வேண்டாங்கிறாரா அப்படின்னாரு. எங்களுக்கு இருந்த அந்த பனி சுவர் இருக்கு இல்லையா, ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிற பனி சுவர் உடைக்கணும் இல்லை, ஒரு இயல்பு தன்மையை கொண்டு வர வேண்டியிருக்குல்ல, அதுக்கான இதா அது வந்து அதை அதுக்கு இதை கொடுத்தோனையும், ஆமா இதையெல்லாம் சோதிக்கலன்னு சொல்றாங்களா, அப்ப எதுக்கு இதெல்லாம் கொண்டாடணும்னு சொல்றாங்க அப்படின்ட்டாரு. அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் தெரியும். ஆனா விடல, நிறைய கேள்வி கேட்டாரு, நிறைய விவரங்கள் சொன்னோம். 5 நிமிடங்கிறது 54 நிமிடம் ஆச்சு. 54 நிமிடம் முழுமையா கேட்டார். கேட்டுட்டு அப்புறம் தான் கடைசியா என்ன செய்யணும் கேட்டாங்க. அந்த தடை போட்டுன்னு சொன்னோம். ராமுக்கு தெரியும் தடை அப்படின்னா மூக்குல விரல அப்படியே தட்டிக்கிட்டே, தடைன்னு சொன்னா கோர்ட்டுக்கு இது போயிடுவாங்க, அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டாரு. நமக்கு எதா இருந்தா என்ன, 2 ஒண்ணு தானே அப்படின்னு வெளியே வந்துட்டோம். ஆனா ஒரு 2 மணி நேரம் தான் அந்த செய்திகள் வந்து தொலைக்காட்சியில் ஓடிச்சு. அது பிறகு என்ன செஞ்சாருன்னா, இது அவருடைய எப்படி அவர் இயங்கினாருங்கிறதுக்காக சொல்றது. அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு திட்டக்குழுவை கூப்பிட்டு திட்டக்குழு கூட்டத்தை போட்டு திட்டக்குழு உறுப்பினர் கூட்டத்தை போட்டு அவங்ககிட்ட நானு சிவராமன் பேசுற மாதிரி ஏற்பாடு பண்ணி நம்மளாம் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து நம்மளோட கலந்து ஆலோசனை பண்ண ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அப்போ திட்டக்குழு உறுப்பினராக வேறொரு அதிகாரி இருந்தாரு,
வனத்துறை அதிகாரி குமரவேலன் ஒரு ஆய்வாளர், சயின்டிஸ்ட், நல்ல சயின்டிஸ்ட் சொல்லலாம். வனத்துறையில ஆய்வு பகுதியில் தான் அதிகமா வேலை பார்த்தாரு. அவரு ஈரோட்டு பக்கம் நல்ல பழக்கம் உண்டு. அவர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொன்ன உடனே நீங்க இந்த குழுக்குள்ள இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்ன பிறகு நான் பார்த்துக்க விட்டுங்க அப்படின்னாரு. அப்ப அந்த குழு முடிவு பண்ணி தமிழ்நாடு திட்டக்குழு தமிழ்நாட்டுக்கு பீட்டி கத்திரிக்காய் போன்ற கத்திரிக்காய் ரகங்கள் தேவையில்லை அப்படின்னு ஒரு பரிந்துரையை வாங்கி அது பிறகு அனுமதியில சொன்னார். மறுபடியும் அபிஷியலா இந்த விளைவுகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜெயலலிதா அவர்களையும் பேச வச்சது. ஜெயலலிதா நாங்கெல்லாம் யாரும் போய் அவங்க பேசுறதுக்கான சாத்தியம் எதுவும் இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு அடுத்த தேர்தல்ல 6 இடங்கள்ல தமிழ்நாட்டில் மரபணு மாற்று பயிர்களை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 6 இடங்களை பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ தேர்தல்ல 2 பிரதான அரசியல் கட்சிகள் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமா மாறுறதுக்கான மிக முக்கியமான காரணம் நம்ம அத்தனை பேரும் இதை எல்லோரும் பேசும் பொருளாக மாற்றுவது. எல்லோரும் பேசும் பொருளாக ஒரு பிரச்சனையை மாற்றணும்னா அரசாங்கம் அதை கேட்டுதான் தீரும். அப்படியாக மாற்றிடும். ஒரு கேள்வி, இறுதியான ஒரு கேள்வி. நம்ம என்னன்னா, இப்போ கலைஞர்களுடைய வேலையா இருக்கட்டும், மேனிஃபெஸ்டோல ஜெயலலிதா பேசினதா இருக்கட்டும், அது இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன்ல இல்லாத ஒரு கிளாஸை வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் வழியா எடுத்துக்கலாம். கான்ஸ்டியூஷன் மாதிரின்னு இருக்கும் சட்ட ரீதியா. அது மாதிரிதான் முன்னாடி இருக்கிற முதல்வர் அதே கட்சி சார்ந்த இப்போ ஒரு முதல்வர் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காருன்னு வைங்க. இன்னைக்கு மரபணு சார்ந்த பயிர்கள் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவருக்கு அந்த புரிதல் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி. 2வது, மக்கள் இந்த கடந்த பருத்தி, கத்திரி, கடுகுல இருந்த அதே அளவு விழிப்புணர்வு இப்போ அரிசிக்காக நம்ம தொடங்கியிருக்கோம். இப்போ மேல இருந்தா அந்த பேச்சு, ஏன்னா மே 4, 5 தான் அதை பற்றின மத்திய அரசாங்கத்தினுடைய வெளியீடுகள்லாம் வந்ததுனால, அந்த அமைச்சரும் பேசுனதுனால இந்த மே 4, 5லேருந்து தொடங்கின இந்த இது வந்து அதே வீரியமும் அதே மாதிரி மக்கள் ஆதரவும் கொண்ட போராட்ட இயக்கமாக உருப்பெற்றா இந்த அரசாங்கம் நமக்கு எப்படி அதே கலைஞர் மாதிரி செவி சாய்ப்பாங்களா, இல்லை அவர் கொடுத்த அந்த எப்படி ஒரு உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளின் அடிப்படையில் கான்ஸ்டியூஷன் இல்லாத கிளாஸுக்கெல்லாம் அப்படியே எடுத்துப்பாங்க அடுத்த இடங்கள. அந்த மாதிரி இது ஏதாவது செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? மக்கள் இப்போ எந்த அளவுக்கு, ஏன்னா இன்னும் ஊடகங்கள் நமக்கு சமூக ஊடகங்களும் சரி, மக்கள் நம்ம இணையறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்கு. நம்ம அந்த அடுத்தடுத்த தலைமுறைகள் அதே அளவு கல்வி புலத்தில் இதை புரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுறாங்களா? உங்களுடைய அனுபவம் என்னவா இருக்கு? இந்த 1 மாத காலம் இருக்கும் எப்படியும், இன்னையோட 1 மாத காலம் ஆச்சு கரெக்டாக. அந்த பிடி அரிசி பற்றி பேசி, ஜிஎம் அரிசி பற்றி பேசி, வீட்டின்னு சொல்ல முடியாதுல்ல, சாரி, ஜிஎம் அரிசி பற்றி பேசி எப்படி இருக்கு இந்த 1 மாத காலம் உங்களுக்கு? மிக நல்ல புரிந்துணர்வு பரவலா இருக்கு. தினமணியில தலையங்கமே வந்துருச்சு இல்ல, நடுப்பக்க கட்டுரை வருவது வேறு, தலையங்கமே வருது. தலையங்கம் தமிழ்நாட்டுல எதை வச்சு முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்கான விஷயத்தை தான் தலைப்பு செய்தியாக போடுது. இந்த அவசரம் ஐயம் ஏற்படுத்துகிறது, அவசரம் ஐயம் ஏற்படுத்துகிறது தலைப்பு கொடுத்தாங்க. ஏன்னா எந்த விதமான உயிரி பாதுகாப்பு சோதனைகளும் பயோசேப்டி டெஸ்டும் செய்யாமல் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா செய்ய தேவையில்லைங்கிறதுக்காக இந்திய சுற்றுச்சூழல் சட்டத்தில் இருக்கிற பிரிவுகள் படி இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும். மரபணுக்குள்ள எந்த வகையான மாற்றங்களை உருவாக்கினாலும் நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு இருக்கு. ஆனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, ஆசிஜிஎம் இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பயோசேப்டி டெஸ்ட் இதுக்கு தேவையில்லை. ஏன்னா உயிரிலிருந்து எந்த ஒரு மரபணு உள்ள போனது வைக்கல, அந்த உயிரினத்துக்குள்ள அந்த நெல்லுக்குள்ளேயே இருக்கிற மரபணுக்குள்ளதான் நாங்க வந்து கொஞ்சம் டிங்கரிங் வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம். ஆகையால் சோதனை தேவையில்லைன்னா அந்த விதிகளை தளர்த்திட்டாங்க. இது எதோட நீங்க ஒப்பிடணும் அப்படின்னா, மைக்கேல் டாய்லர் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து கழகத்தில் இருந்தார் இல்லையா, ஃபுட் அண்ட் அத்தாரிட்டி இருந்தார் இல்லையா, அவர் கொடுத்த சப்ஸ்டான்ஷியலி ஈக்குவலன்ட் சொல்லி போட்டு அனுமதி கொடுத்தாருல்ல 2000. ஆமா, அதே மாதிரிதான், அதே ஸ்டைல், அதே பழக்கத்துல எல்லாம் விதிகளை நீங்க செய்ய தேவைன்னு சொன்ன பிறகு நீதிமன்றம் எப்படி, நீதிமன்றத்தை போய் என்னென்ன கேட்டுவீங்க? செய்ய சொல்லிதான் கேட்க முடியும். இது தப்பு இருக்குன்னு பேச முடியாது.
குவாண்டம் சயின்ஸ் வளர்ந்துருக்கிற காலகட்டத்தில் கிட்டத்தட்டங்கிற வார்த்தையோ அந்த மாதிரி அப்ராக்சிமேஷனோ பேச வேண்டிய இடத்துல அவங்க இல்லை. அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா எவ்வளோ போதாமையில் இருக்கிறாங்க அவங்கன்னு தெரியுது. தொடர்ச்சியாக நிறைய பேச வேண்டியது. துல்லியமா மட்டும்தான் இருக்க முடியும், தோராயமாக இருக்க முடியாது. ஆமா, எப்பவுமே அப்படிதான் இருக்க முடியும். அதனால இன்றைய காலகட்டத்துல இருந்து நாம் இன்னும் வேகமாக இயங்காமல் இருப்பது மட்டும்தான் நம்முடைய தவறாக இருக்கக்கூடிய. சமூகம் தயாராக இருக்கிறது, சமூகம் தயாராக இருக்கிறது. அந்த ஜிஎம்ஃப்ரீ டிஎன் குழுக்குள்ளார நிறைய புதிய இளைஞர்கள் நிறைய விவரங்கள் உள்ள தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. குமார் மாதிரி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுத்துறாங்க, இருக்காங்க. அப்போ இந்த களம் சரியாக இருக்கு, களம் சரியாக இருக்கு. அந்த வேலைகள் மட்டும் வேகமா போகாம இருக்கு. பழைய மக்கள் அத்தனை பேரும் வெவ்வேறு வகையான வேலைகளுக்கு போய் சிக்கிக்கிட்டாங்க. வாழ்க்கை சூழல் வந்து குடும்பம்னு பெருசா இருக்கும். அந்த சூழல் வந்து நிறைய நேரத்தை ஒதுக்க முடியாத சூழல் இருக்கு. ஆனா இளைய தலைமுறை வந்துட்டு இருக்கு. இந்த இளைய தலைமுறையை வந்து திரும்பவும் இந்த போராட்டங்கள் இது மாதிரியான நுட்பமான மிகப்பெரிய ஆதிக்க சக்தி கொண்ட மான்சாண்டா ஆதிக்க சக்தின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு வந்து பிடி பரிசையை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிடுறாரு. விலையெல்லாம் குறைக்க சொல்லி கேட்கும்போது அதை விலையில நஷ்டீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து கிளாஸ் போட்டு வச்சு கேட்கும்போது மான்சாண்டா வந்து அது மான்சாண்டா வந்து மான்சாண்டா ஒத்துக்கல, பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டார். அப்ப இந்தியா வந்து பில் கிளின்டன் நேரா எங்க இறங்குறாருன்னா ஹைதராபாத் தான் இறங்குறாரு. ஐடி இண்டஸ்ட்ரி பாக்குறதாக சொல்லிட்டு அங்க இறங்கிட்டாரு. ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அமெரிக்காவும் பெரிய தொழில் வளர்ச்சியெல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்காக பிளாக் லிஸ்ட் பண்ண எடுக்கணுங்கிறதுக்காக நியூயார்க் டைம்ஸ் ஒரு தடவை எழுதுச்சு. The past 3 American presidents were in the hip pocket of Monsanto-led biotech companies அப்படின்ட்டு. மான்சாண்டோவின் தலைமையான இந்த மரபணு மாற்று விதைகள் கம்பெனியோடைய பேண்ட் பின் பாக்கெட்ல அமெரிக்கா கடந்த 3 ஜனாதிபதிகள் இருந்தார்கள் எழுதுச்சு. இப்போ டெஸ்லாக்கு எழுதுற மாதிரி ஆதிக்கம் மிகுந்த ஒரு சக்திகளோட எதிர்த்து நீங்க போராடணும் அப்படின்னா உலகின் எல்லா விதைகளும் தங்கள் கையில் இருக்க வேண்டும். எங்க விதையா இருக்கணும், உலகிற்கு எல்லா நாடுகளும் எங்கள் விதைகளுக்கு மண்டி போட்டு கேட்கணும் அப்படின்ற இலக்கோடு இருக்கிற நிறுவனங்களோட போட்டி போடுறது, சண்டை போடுறது அப்படின்னா நாம மக்கள்கிட்ட நிறைய விவரங்களை வேகமா சீக்கிரமா கொண்டு சேர்க்கணும். அறிவார்ந்த போராட்டமும் ஜனநாயக புரிதலும் பரவலான தன்மையும் உள்ளூர் அளவில் நிறைய பேர் பேச வைக்கணும். எந்த ஒரு போராட்டத்தை நிறைய பேர் பேசினார்களோ அந்த போராட்டத்தை எல்லா அரசியல் கட்சிகளும் எடுத்துதான் தீரணும். ஆமா. ஆக இன்றைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இவங்க எல்லாம் வந்து போய் கேட்கறதுக்கு நமக்கு வந்து நிறைய கேட்டா செய்யறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. ஆனா இங்க மக்கள் கேட்கணும். நாமளா போய் செஞ்சாங்க அப்படின்னா செய்ய வச்சிட முடியும். ஆனா இந்த களத்தோட போய் செய்யும் பொழுதுதான் அவர்களுக்கு அது இன்னும் பலமூட்டும். அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கும் பொழுது அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கான விளைவு வேறையாக இருக்கும். அந்த விளைவை நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்னொரு வேலையில தான் நீங்க ராட்டை இந்த வீலையை இறங்கி இருக்கு. நான் 5 எபிசோட் நடத்துறதும் வந்து அதனுடைய நீட்சி தான். இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தனுடைய வேலைகளோட ஒரு தொடர்ச்சியாக அது இருந்துச்சு. மிக சிறப்பாக அந்த வேலையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். நிறைய எழுதணும், நிறைய மொழிபெயர்க்க வேண்டியிருக்க வேலைகள் நிறைய இருக்கு. அடுத்து இன்னைக்கு சமூக ஊடகம் வந்த பிறகு அன்னைக்கு இருந்த சமூக ஊடகம் இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுல மிக குறுகிய காலத்துக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்திட முடியும் நம்பிக்கை இருக்கு. அந்த பழைய குழு மீண்டும் கிட்டத்தட்ட ஒருங்கிணைச்சிருச்சு. ராம தான் உள்ள இழுத்து போடாம இருந்துட்டு இருக்கிறேன். ராம உள்ள சீக்கிரம் இழுத்து போட்டுடணும், நீங்களும் உள்ள இழுத்து போட்டுடணும். ஏன்னா அடுத்த தலைமுறை நீங்க தான் இருக்கேன், எல்லாம் சேர்ந்து செய்யணும். நான் கைமாற்றி கொடுக்கணும்ல. ஒரு தொடர்ச்சி நீட்சி இருந்துகிட்டே இருக்கும். அறிவு நீட்சி போலவே இந்த போராட்ட நீட்சியை, அந்த விழிப்புணர்வு நீட்சி தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்க, பிடி டெக்னாலஜி தோத்து போச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அடுத்த வேறொரு தொழில்நுட்பத்தை, மரபணு மாற்றம் செய்த தொழில்நுட்பத்திலிருந்து வேறொரு மரபணு திருத்தங்கள் தொழில்நுட்பத்துக்குள்ள போறாங்க. அப்ப இதை வந்து விக்ரமாதித்தன் வேதாளம் கதை தான். இது ஒரு தொடர் கதையாக இருக்கும்.
அந்த நிறைய தொடர்கதையா இருக்கும் பொழுது உரையாடல்கள் நடத்த வேண்டியிருக்கு, சட்டங்களை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, டெமோக்ராட்டிக் ஜனநாயகம் நீ சொல்ற மாதிரி, டீசென்ட்ரலைசேஷன், அதோட சேர்த்து எத்திக்ஸ் வேல்யூஸ் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் இது அவசியம், ஏன் இது தேவையில்லை அப்படின்னு. நீ சொன்ன எவ்ரிதிங் எது பாதிக்கும்னு கேட்டால் எவ்ரிதிங்கிற பதிலில் தான் தொடங்கணும். இந்த மாதிரி தனிச்சு எதையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இதை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அதில் இதை கேட்கக்கூடிய நபர்கள், இந்த ராட்டையை மூலயமா கேட்குறவங்களும், இதற்கு முன்னே இதுக்கு களத்தில் வேலை செய்கிறவங்க அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மரபணு பயிர்கள் நம்ம உணவுல மட்டும் இல்லை, நம்ம மண்ணுக்கு வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்க வேண்டிய கட்டாயமும் அவசியம் தேவை எனக்கு இருக்கு. அதோட நான் நிறைவு செய்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணா. பார்ப்போம், தொடர்ச்சியாக இயங்குவோம். உங்களுக்கு ஏதாவது இன்னும் கேள்விகள் இருக்கா? அவங்க ஃப்ளைட்டுக்கு நேரம் இருக்குன்னு கிளம்பியிருக்காங்க. இதான் நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். 5 எபிசோடு இல்லை, இன்னும் கூட சேர்த்து கூட பேசுவோம். ஒன்றும் இது இல்லை, ஒரு பதிப்பும் மிக கொண்டு வரலான்னு ஒரு முக்கியமானது யோசனை என்னன்னா, இருக்கு. அந்த ஜெனடிக் லிட்ரஸின்னு சொல்றோம் இல்லையா, மரபியல் அல்லது ஆமாம் மரபணு பற்றிய அறிவு இருக்கு இல்லையா, ஆமாம். அப்படின்னா என்ன? ம் இந்த ம் மரபணு ம் மாற்றம் சொல்றாங்க, அது என்ன, அதை எப்படி செய்யறாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு அந்த அந்த நுட்பம் இருக்கு இல்லையா, அந்த புரிதல் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திடணும். சேர்க்கலாம். ஆமாம். ஏன்னா இப்போ வந்து பள்ளிக்கூடம் பன்னா வகுப்பு மாணவர்களுக்கே ஓரளவு தெரியும், இந்த ம் செல் பற்றி தெரியும், மரபணுக்கள் பற்றி ஓரளவு கொஞ்சோண்டு தெரியும். ம் ம் ஆனா இதை கொண்டு போய் சேர்த்தது எளிது. ம் ம் அந்த இந்த அறிவு வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து என்ன நடந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க. ம் ம் நம்ம அறிவை கொடுக்கறது நம்மளுடைய வேலை. ம் அந்த வேலையை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். நன்றி நண்பர்களே. நன்றி. ராட்டை நேயர்கள் அத்தனை பேருக்கும் நிறைய வேலைகள் இருக்கிறது. மிக வேகமாக களத்தில் இறங்கி ஆகணும். ஏன் அப்படின்னா 2022 வந்து இந்த பயோசெப்டி சோதனைகள் செய்ய தேவையில்லைன்னு தளர்வுகள் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நெல் வந்தது. நெல்லுக்கு அடுத்த ஒரு 20 நாளுக்குள்ளார செம்மறியாடு வந்துருச்சு. காஷ்மீர்ல செம்மறியாடு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இப்போ மக்காச்சோளம் தயாராக உள்ள மக்காச்சோளம், சோயா முச்சை, புகையிலை, இப்படி வரிசையான பயிர்கள் மிக வேகமாக இந்த மரபணு திருத்தத்துக்குள்ள வேகமா இயங்கிட்டு இருக்கு. ஒரு வெள்ளம், காற்று வெள்ளம் போல வருவதற்கு தயாராக இருந்துட்டு இருக்கு. ஆக நம்ம அத்தனை பேரும் சீக்கிரமாக வேகமாக இயங்கியாக வேண்டும். நன்றி நண்பர்களே. நன்றி நன்றி.